பதங்களினுடைய கூட்டம், அதான் சப்தம் அப்படின்னு பார்த்தோம். சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிரமாணம்னா என்ன? சரியான அறிவை ஏற்படுத்தக்கூடியது. ஆக வாக்கியம் பதங்களினுடைய கூட்டம் கூட என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு சரியான ஞானத்தை ஏற்படுத்தும். சரி, பதம்னா என்ன அப்படின்னா, சக்தி கொண்டது பதம், சக்தம் பதம். சக்தி அப்படின்னாலே சாமர்த்தியம், சாமர்த்தியம்னால என்ன? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சாமர்த்தியம். பதமானது என்ன பண்ணும்? போதம் அப்படின்ற காரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஆக பதங்கள் அப்படின்னாலே அர்த்தங்களை கொண்ட ஒலிகள், அதான் பதங்கள். அர்த்தத்தை போதிக்கக்கூடிய ஒலிகள், அதான் பதங்கள். கடல் ஓசையும் ஓசை, அதுவும் ஒலி தானே. ஆனா அங்க பதம்னு எதுவுமே கிடையாது. ஆக பதத்தினுடைய கூட்டம் அதான் வாக்கியம், சப்த பிரமாணம். பதம் அப்படின்னா என்ன? சப்தம் பதம், போதிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை பெற்றது பதம் அப்படின்னு பார்த்தோம். ஆக போதிக்கக்கூடிய சாமர்த்தியம் என்றால் அப்போ பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. போனதுல கொஞ்சம் சூக்ஷ்மமா ஒண்ணு சொன்னேன். நம்ம சித்தாந்தத்துல இந்த சக்தி பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தம் என்ன அப்படின்னு நையாயிக்கனுடைய சித்தாந்தத்துல அவன் என்ன சொல்றான்? பகவானுடைய இச்சை அப்படின்னு சொல்றான் இல்லையா? நம்மளுடைய சித்தாந்தத்துல பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் பதார்த்தத்துக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப சுருக்கமா தான் சொன்னேன், ரொம்ப பிரீஃபா சொன்னேன். அதாவது என்ன, போற போக்குல சொன்னேன். யாருக்காவது ஒரு கால் அந்த கிரகணம் இருக்கா? கீதா மாமி போன வாரம் வந்தீங்களா? கீதா மாமி கை தூக்கி இருக்கா? போகிய போஜன பாவம். போன வாரம் வந்தீங்களா? இல்ல உங்க ரெக்கார்டிங் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் சுவாமி. சரி, இன்னைக்கு முடிஞ்சதே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு. போன கிளாஸ் வரல, ரெக்கார்டிங் கேட்டு கரெக்டா போத்திய போஜக பாவம். அது யாருக்காவது தோணிச்சா? போத்திய போஜக பாவம் இதான் சும்மா ஒரு பாசிங் பை கமெண்ட், அவ்வளவுதான். அது வேற யாருக்கா தோணிச்சா? போத்திய போஜக பாவம் அப்படின்றது யாராவது நோட் பண்ணீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க மாமி. ஒரு சின்ன விஷயத்த கூட நல்லா கிரகிச்சு வச்சுருக்கீங்க. போத்திய போஜக பாவம், இங்க பதத்துக்கும் அந்த பதார்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த பதத்துக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு, என்ன போதிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த பதத்துக்கு இருக்கு, அவ்வளவுதான். இதான் நம்மளுடைய சித்தாந்தம், ராமானுஜ சித்தாந்தத்துல இதான் விஷயம். ஆனா நையாயிக்கன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னா ஈஸ்வரனுடைய இச்சை. ஆக ஈஸ்வரனுடைய இச்சை என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பதமானது இந்த பொருளை குறிக்கட்டும் அப்படின்னு அவன் சங்கேதம் பண்றான். சங்கேதம் அப்படின்னா இச்சை, அவ்வளவுதான் சங்கேதம். ஆனா அவன் இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கட்டும் அப்படின்னு எண்ணலாம். கிருஷ்ணன் சுவாமி போத்தியம்னா சப்தத்துக்கே போதிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது அச்சித்து அது எப்படி போதிக்க, அதுவும் சில சப்தங்கள் இருக்கு அதுக்கு போதிக்க. நானே ஒரு புதுசா ஒரு சப்தம் பண்ணினேன்னா அதுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லுவேனா? எப்படி? சரி, கரெக்ட் தான். கிருஷ்ணசாமி கேட்கறது ரொம்ப கரெக்டான கேள்வி. ஆனா அந்த அச்சித்து அப்படின்றது அம்சம், அதாவது போதிக்கிறது அப்படின்னு இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒருத்தர் இருக்கார், அவர் கத்துக் கொடுக்கிறார். அந்த மாதிரி போதனம் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு வியாபாரம் மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம அனுமானத்துல பார்த்தோம். அனுமானத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம புகையை பார்க்கறோம். புகையை பார்த்ததுனால எதை பத்தின போதம்னா அறிவு இல்லையா? எதை பத்தின அறிவு நமக்கு வந்தது? புகை இல்ல, புகை கண்ணால பாத்துட்டோம். நெருப்பு பத்தின அறிவு வந்தது இல்லையா? அப்ப புகைக்கு ஒரு போதகத்துவம் அப்படின்ற தன்மை இருக்கு. புகை அறியப்படுகிற புகையானது அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை? நெருப்பை போதிக்கக்கூடிய தன்மை இருக்கு புகைக்கு. புகை அச்சேதனம் தானே. ஆனா அறியப்படக்கூடிய அந்த புகையானது என்ன பண்றதுன்னா இன்னொரு போதத்தை நம்ம இது அதோடைய சுபாவம். ஆனா அங்க என்ன வேண்டி இருந்தது அப்படின்னா வியாப்தி ஞானம் அப்படின்றது வேண்டி இருந்தது.
எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்ற அந்த வியாப்தியை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டாதான் என்ன ஆகும், புகை ஞானம் உள்ள ஒருத்தனுக்கு நெருப்பை பற்றின போதமானது ஏற்படும். இங்க பத விஷயத்திலையும் அப்படிதான். நதியினுடைய கரையிலே 5 பழங்கள் இருக்கின்றன. புகையை பார்த்தாலே வருமே, புகைன்ற சப்தம் தேவையில்லையே. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். புகையினுடைய ஞானம், புகையினுடைய ஞானம் அது வந்து ஒருத்தர் சொல்றாரு, நம்ம பாக்குறோமோ ஏதோ ஒன்று இருக்கட்டும். புகையுடைய அறியப்படும் புகையானது நெருப்பை போதிக்கின்றது. அதே போல இங்க அறியப்படும் சப்தமானது ஒரு அர்த்தத்தை போதிக்கின்றது, அதை மறுக்கவே முடியாது. ஆனா அறியப்படுகின்ற புகையானது எப்போ போதிக்கும் என்றால், அறியப்படும் புகையானது அந்த நெருப்புடன் விட்டு பிரியாத தொடர்பை கொண்டது, அந்த புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சின்றோமே என்றால், அப்ப என்ன ஆகுது, அந்த புகை ஞானம் இருக்கும் பொழுது நமக்கு நெருப்பை பற்றின ஞானம் ஏற்படுறது. பத விஷயத்துல வந்தோமே என்றால் 5 அப்படின்ற சொல்லானது இந்த பொருளை போதிக்கும். சரியா, இவ்வளவுதான் தொடர்பு ஆக்சுவலா அங்க. நம்மளே பார்ப்போமே, நம்ம இது வரைக்கும் உலகம் பூரா கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு, பேச்சு வழியா கம்யூனிகேஷன் நடக்கிறது. யாராவது யோசிச்சு பார்த்திருப்பார்களா, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி இந்த பொருளானது இதாலே குறிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிச்சு பார்க்காமலே கூட இயல்பாகவே என்ன எல்லாருக்கும் இதை கேட்ட உடனே ஒரு போதம் ஏற்படுறது. அப்போ இன்டிவா தோணும் அப்படின்னா, அப்போ அந்த சொல்லுக்கு இந்த சாமர்த்தியம் இருக்கு. அந்த சாமர்த்தியம் முதல்ல கொடுக்க வேண்டி இருக்கு நம்ம மனசுல. அதாவது முதல்ல 5னா இதுதான் 5 ஆப்பிள், அவ்வளவுதான் அந்த சாமர்த்தியம். அதுதான் நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம். அந்த சக்தி கிரகம் அதுக்கு வந்து இந்த சாமர்த்தியத்தை நம்ம கிரகிச்சுக்கிறோம் எப்படி அப்படின்னா, ஜிக்ஞாசாதிகரண பூர்வபட்சத்துல நம்ம பார்த்திருக்கோம். சொல்லானது போதத்தை ஏற்படுத்தும், இவ்வளவுதான் சாமர்த்தியம். சாமர்த்தியமான காரியத்தை பத்தி தானே. எதுல சாமர்த்தியம் இருக்கு, போதத்தை ஏற்படுத்துற சாமர்த்தியம். சொல்லானது போதத்தை, இவ்வளவுதான் அந்த போத்திய போதக பாவம், இவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இப்ப இன்ஹரண்டாவே சப்தத்துக்கு என்ன ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா, போதத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. கிருஷ்ணன் சாமி கேட்ட கேள்வியும் அதுவும், அதாவது அந்த சொல்லுக்கு இது அர்த்தம்னு தெரிஞ்சாதானே நமக்கு ஏற்படும் அப்படின்னு அதுவும் ஒப்புக்கொண்டார், எம்பெருமானார் ஏத்துட்டார். எப்படியானால் நெருப்பை விட்டு பிரியாதது புகை அப்படின்ற ஞானம் இருக்கும் பொழுது புகையானது என்ன பண்றது, போதத்தை ஏற்படுத்துறது இல்லையா. அதே போல இந்த சப்தம் இருக்கு இல்லையா, இந்த சப்தமானது இதை குறிக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அந்த சப்தம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த போதத்தை ஏற்படுத்தும். அதோடைய டெண்டன்சி. இப்போ இங்க வந்து இந்த ஈஸ்வரனுடைய சங்கேதம் அப்படின்றத கொண்டு வர வேண்டாம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சப்தம் அப்படின்றதுதான் வந்து இந்த போத்திய போதக பாவம் தான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அப்படி இது ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரம் இருக்கு. ஏன்னா இப்போ சப்தமானது இந்த அர்த்தத்தை குறிக்கிறதுனா மறுபடியும் அங்கேயே வந்து ஒரு போதகத்துவம் அப்படின்றது வரும். கொஞ்சம் டீப்பா போனோம்னா அதுக்கு உண்டான எப்படி சொல்ற ஒரு பேக்ரவுண்ட் நம்ம வந்து நல்லா கட்டின்ட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணலாம். இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு தோன்றது. சித்தாந்தத்துல வந்து போத்திய போதக பாவம் இதுதான் சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தம். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆதியில வந்து ஈஸ்வரன் வந்து சங்கேதம் பண்ணி வச்சிருக்கான். இந்த பதமானது இந்த பொருளை குறிக்கட்டும் அப்படின்னு சங்கேதம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு. சில பேர் என்ன சொல்றா, இதெல்லாம் மேல் கிரந்தங்களை வாழை சொல்லுவா. எதுக்கு ஈஸ்வரனுடைய இச்சை அப்படின்னு சொல்லணும், பொதுவா இச்சை அப்படின்னு சொல்லி வச்சிடலாமே. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு பொருள் புதுசா பண்ற, அதுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு சொல்ல இவர் ஒன்று காயின் பண்ற, பண்ணிட்டு இந்த சொல்லானது இது குறிக்கட்டும் அப்படின்னு சொன்னப்போ கூட உலகத்துல எல்லாமே பிரச்சாரம் மாறுது. அதனால ஈஸ்வரனுடைய இச்சை அப்படின்னு வச்சுக்கானா, பொதுவா ஏதோ யாரோ ஒருத்தருடைய இச்சை அப்படின்னு வச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னும் நையாயிக்காலுடைய ஒரு பிரிவினர் அந்த மாதிரி சொல்றான். ஆதுனிக இச்சா அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் சரி. எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள், ஆனா எல்லாருக்கும் புரியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு சென்ஸ் இருக்கு. சரியா, இதான் அந்த சப்தம். முக்கியமா என்ன இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்தம்ன்றது வந்து போதத்தை ஏற்படுத்தும். எப்போ ஏற்படுத்தும்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ், ஒவ்வொரு வேர்டுக்கும் இண்டிபெண்ட் மீனிங் ஒன்று இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒரு போதத்தை ஏற்படுத்தும். என்ன கிரமம் அது, அதான் வாக்கியார்த்த போதம்.
சாப்த போதம் அப்படின்றது அந்த அந்த அறிவு. என்ன கிரமம் அப்படின்னா, முதல்ல நமக்கு பதத்தை பத்தின ஞானம். நதியின் கரையில் 5 பழங்கள் இருக்கின்றன. தனித்தனியா பதங்கள், முதல்ல நமக்கு அந்த பதங்களுடைய ஞானம் ஏற்படணும். அந்த பதங்களினுடைய ஞானம் ஏற்படுறதை பத்தி தான் நம்ம பார்த்தோம். ஒருத்தர் சொல்லி நமக்கு ஏற்படுறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கேட்டு ஏற்படுற ஞானம். அதாவது என்னது, 5 அப்படின்னு ஒருத்தர் சொல்ல நம்ம காதுல போய் ரிஜிஸ்டர்ல நம்ம காது வழியா நம்ம அந்த அந்த சிராவண பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லுவார்கள். 5 அப்படின்ற ஓசை, அந்த சொல். அப்படி இல்லைன்னா 5 அப்படின்னு யாராவது எழுதினார்களே என்றால் அதை பார்த்து நமக்கு போதம் ஏற்படும் இல்லையா? அப்ப 5 அப்படின்ற அந்த சொல் வடிவத்தை பார்த்துட்டு, அதாவது எழுத்து வடிவத்தை பார்த்துட்டு நமக்கு என்ன ஆகுது? நமக்கு சொல்லினுடைய ஞாபகம் வருது. ஏதோ ஒரு விதத்துல அந்த சொல்லை பற்றின ஞானம், பத ஞானம். இந்த விஷயம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த பத ஞானம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? 5 அப்படின்றது ஃபேன் ஓசை இருக்கு இல்லையா? அந்த சவுண்ட் வேவ்ஸ். அதே போல ஒருத்தர் 5 அப்படின்னு சொன்னாருன்னா அங்க அந்த சவுண்ட் வேவ் அப்படியே டிராவல் ஆகி நம்ம காதுக்கு சேரும். சேர்ந்தா நமக்கு அந்த 5 அப்படின்றது ஒலிக்கிறது. இது ஒரு விதமான ஞானம் இல்லையா? 5 அப்படின்றது கேட்கறது, கேள்வி ஞானம். அதே போல மத்தொன்னு இப்போ 5 அப்படின்னு சொல் வடிவம் இருக்கு, எழுத்து வடிவம் இருக்கு. அந்த எழுத்து வடிவம் இருக்கும் பொழுது 5 அப்படின்ற அந்த எழுத்தை பார்த்து நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அந்த சொல்லினுடைய ஞாபகம் வரும், இந்த ஓசையினுடைய ஞாபகம் வரும். அதுதான் எழுத்தினால. அதுவும் ஒரு விதமான பத ஞானம். சரியா? இந்த விஷயம் புரியுறதா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா அதுல? சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பதஞானம் ஏதோ ஒரு விதத்துல ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த பதம் இந்த பதார்த்தத்தை குறிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அந்த பதார்த்தத்தினுடைய உபஸ்திதி ஏற்படும், ஸ்மரணம் ஏற்படும். அது ஏற்பட்ட அப்புறம் நம்ம சில நியாயங்கள்லாம் அப்ளை பண்ணுவோம். நியாயங்கள்லாம் அப்ளை பண்ணி அப்புறம் கடைசியில என்ன ஆகும்னா நமக்கு இந்த வாக்கியார்த்த போதம், வாக்கியார்த்த ஞானம் அப்படின்றது வரும். சரியா? வாக்கியார்த்த ஞானம் அப்படின்னு வரும். இதான் அந்த கீழே மௌனி ஸ்லோகம் அப்படின்றதையும் ஒரு கேள்வி. ஒரு பதம் ஒரு வாக்கியம் ஆகாது இல்லையா? பல பதங்கள் இருக்கணும். சரி. அப்ப ஒரு பதம் பத ஞானம் வந்துச்சு, அது ஒரு பதத்தினுடைய பதார்த்த உபஸ்திதி வந்தது. அப்ப பல பதங்களும் கம்பைன் பண்ண பிறகு தர்க்கம் வாக்கியார்த்த ஞானம்னு போகணுமா, இல்ல எப்படி சொன்னீங்க? அதாவது சரி, பதஜாதம் ஸ்ருதம் சர்வம் ஸ்மாரித அனன்விதார்த்தகம் நியாய சம்பாதித்த வெற்றி பஷாத் வாக்கியார்த்த போதகம் அப்படின்னு இந்த பிராபாகராளுடைய ஒரு காரிகை. அதுதான் சிவபிரகாசிகாச்சாரியர் ஆதரிக்கிறார். என்ன பிராபாகருடைய கர்மம் என்ன அப்படின்னா, பதஜாத்தம் ஸ்ருதம் சர்வம் ஸ்மாரித சுவாமி மியூட் பண்ணிக்கிறோம். பதஜாதம் ஸ்ருதம் சர்வம் ஸ்மாரித அனன்விதார்த்தகம். பல பதங்கள் கேட்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தமும் உபஸ்திதமாகும். இனிஷியலா உபஸ்திதமாகும் பொழுது பரஸ்பர அன்வயமே இருக்காது. 5 நதி, கரை, நதியின் அப்படின்னு வச்சுக்கோமே. நதியின் அப்படின்னா நதியை அதிகரணமாக கொண்ட தனியா நமக்கு ஒரு பதார்த்தத்தினுடைய உபஸ்திதி. கரை தனியா, அதே போல் 5 தனியா, பழங்கள் தனியா, இருக்கின்றன தனியா. ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தனித்தனியா உபஸ்திதமாக ஆயிடும். இதுக்கப்புறம் இந்த பதார்த்தங்கள் பத்தி நம்ம டிஸ்கஷன். இவ்வளவு 5 பதார்த்தங்கள் தோன்றியிருக்கு. எந்த பதார்த்தத்துக்கு எத்தோட நம்ம தொடர்பை கொள்ளலாம்? நதியின் 5 அப்படின்னு வச்சுக்கலாமா? 5 நதியின் அப்படின்னு நதியில இருக்கக்கூடிய அப்படின்னு ஒண்ணு தெரியுது. அப்ப 5 அப்படின்றது அங்க அன்வயப்படுத்திக்கலாமா? அந்த பதார்த்தத்தை அங்க அன்வயப்படுத்திக்கலாமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது அந்த பதத்தினுடைய நதியின் அப்படின்னு சொன்னாலே அது 7ஆம் வேற்றுமை விகுதியில இருக்கு. அப்ப எது அங்க சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பதத்தை வச்சுட்டோம். அதே போல அந்த பதார்த்தத்தை வச்சுட்டோம். எது ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த அர்த்தமானது அங்க எக்ஸாக்டா ஃபிட் ஆகும் அப்படின்னு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணின பிறகு நமக்கு மொத்தமா சேர்ந்து ஒரு அறிவு பிறக்கும். அதனால நதியின் கரையில் 5 பழங்கள் இருக்கின்றன அப்படின்னு மொத்தமா சேர்ந்து அறிவு பிறக்கும். இதான் அந்த கிரமம். இது தெளிவு ஏற்படுத்திதான் இந்த பதிலானது.
கிளியரா சொன்னேன். அடியன் அதுதான் கேட்டேன். பதார்த்த உபஸ்திதி பல பதங்களுக்கும் ஆன பிறகு தர்க்கம் வரணுமா அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். அது தெளிவா இருக்கு. புரியுது இல்லையா இப்போ? சரி அடி ஸ்ரீதரன் சுவாமி. இந்த பதார்த்தம் அந்த அர்த்தம்ன்றது அது மீனிங் அர்த்தமா இல்லாட்டி ஆசிரியம்னு அர்த்தமா சுவாமி? பதார்த்தம் பதார்த்தம்னா பதசிய அர்த்தம், பதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். மீனிங். ஆமா மீனிங் தான். ஆமா அடி அடி அடி. சரி, இது வந்து இப்போ பதஞானம், மௌனி ஸ்லோகம் அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் என்ன? சரி, இப்போ சாப்த போதம் ஏற்படணும்னா என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் பதம் இருக்கு, பதார்த்தமும் தெரிஞ்சு போயிடுது. ஆனா எல்லா இடத்துலயும் சாப்த போதம்லாம் ஏற்படாது. ஏன்னா எப்படி என்ன இங்க போட்டிருக்கேன், துணி, கட்டில், குடம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கு அர்த்தம் தெரியும். ஆனா இங்க என்ன எல்லாமே முதல் வேற்றுமையிலேயே இருக்கு. எதுவும் சரியா பொருளே வரலையே, கிரியாபதமே இல்லையே. துணி, கட்டில் இவையெல்லாம் காணப்பட வேண்டும் அப்படி ஏதாவது சொன்னா பரவாயில்ல, ஒண்ணுமே புரியலையேங்க. ஆக எப்போ வெறும் பதங்கள் அந்த பதார்த்தங்கள் தெரிஞ்சா மட்டும் போராது, அந்த பதம் வந்து இன்னொரு பதத்தை எதிர்பார்த்துதான் ஒரு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்க வல்லது. ஆகையினால வாக்கியத்துல ஒரு கம்ப்ளீஷன் இருக்கணும், அது ஆகாங்ஷா அப்படின்றது அதுவும் தேவை. அதே போல யோகியதா, எழுவாய் இருக்கு, கிரியாபதம் அதாவது சப்ஜெக்ட், அப்புறம் என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். எழுவாய் கிரியாபதம் இருக்கு இதுல, வினை சொல் இருக்கு வாக்கியத்துல. ஆனா எழுவாய்க்கும் கிரியாபதத்துக்கும் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு கரணத்துக்கும் கிரியாபதத்துக்கும் சம்பந்தம் பொருந்தவேலை அப்படின்னாலும் அப்பவும் வாக்கியார்த்த போதம் வராது. சரியா? அப்புறம் சந்நிதி அப்படின்னு பார்த்தோம். எல்லா பதங்களும் ஒரு சேர உச்சரிக்கப்பட வேண்டும், அப்பதான் நமக்கு வாக்கியார்த்த போதம் வரும். இது வெறும் ரிவிஷன்னால கொஞ்சம் வேகமா போறேன் நான். இப்பவே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் புரிச்சுதா? ஆகாங்ஷா, யோகிதா, சந்நிதி. சரி, மேல போறேன். லக்ஷணா, இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். இப்போ இந்த லக்ஷணான்றது என்னன்னா, ஒவ்வொரு பதத்துக்கும் முக்கியமான அர்த்தம் இருக்கும் இல்லையா? குடம்னு என்ன அர்த்தம்? மயூரமுடைய பொருள். அதான் குடத்துக்கு அதுல இருக்கக்கூடிய ஜலம் அப்படின்னு யாரும் அர்த்தம் சொல்ல மாட்டான். சரியா? ஆனா ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு மாதிரி நான் குடத்தை சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சு அப்படி கூட நம்ம லோகத்துல பிரயோகம் பண்ணுவோம் இல்லையா? பாட்டில் அப்படியே சாப்பிட்றானே அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? பாட்டில் வேணா ஏதாச்சும் வேற ஏதாச்சும் போமே. சரி, பாட்டில் அப்படியே சாப்பிட்றானே அப்படின்னா, பாட்டில் அப்படியே சாப்பிட்றானே அப்படின்னா அங்க என்ன அர்த்தம்? பாட்டில் அப்படின்ற சொல்லுக்கு உள்ள பொருள். ஆனா எல்லா இடத்துலயும் பாட்டில கொண்டு வா அப்படின்னா உடனே அங்கேயும் வந்து ஏதாவது பாட்டில் இருக்கிற தண்ணியை கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம் ஆகும். அப்ப முக்கியமான அர்த்தம் பாட்டில் அப்படின்றதுக்கு அந்த இது அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருள், அவ்வளவுதான். ஆனா சில இடத்துல 10 குடம் கொண்டு வா, அப்படியே திருமஞ்சனத்துக்கு 10 குடம் கொண்டு வா. நல்ல உதாரணம். திருமஞ்சனத்துக்கு 10 குடம் கொண்டு வா அப்படின்னா அங்க குடம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? 10 குடம் 10. சரி, குடத்துக்கு என்ன அர்த்தம்? அங்க 10 குடம் கொண்டு வா. தீர்த்தம். என்னது தீர்த்தம்? 10 இப்படி சொல்லலாம் தோன்றது. 10 அந்த 10ன்ற எண்ணிக்கை எங்க அன்வயிக்கணும்? குடத்துலதான் அன்வயிக்கணும். 10ன்ற எண்ணிக்கை குடத்துக்குதான். அந்த குடம் எப்படிப்பட்டதுன்னா நீர் நிறைந்த குடம், தீர்த்தம் நிறைந்த குடம். ஆனா எல்லா இடத்துலயும் குடம் அப்படின்னாலே தீர்த்தம் நிறைந்த குடம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆக அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் 10 குடம் கொண்டு வா அப்படின்றது இருக்கு, அதுல ஒன்றும் தப்பே கிடையாது, வாதமே கிடையாது. 10 குடத்தை கொண்டு வந்தா போச்சு. ஆனா திருமஞ்சன அவசரம். அப்ப என்ன ஆறுது? அப்போ தாத்பரியம் என்னன்னு புரிஞ்சுட்டு நம்ம லட்சணையினால என்ன பண்றோம்? தீர்த்தம் நிறைந்த குடம் அப்படின்னு நம்ம அந்த குடத்துக்கே அர்த்தத்தை மாத்தி வச்சுக்கிறோம். ஆக அதுதான் லட்சணம். அதுதான் 2 பார்த்தோம். தாத்பரிய அனுபவத்தி இப்போ 10 குடம் கொண்டு வா அப்படின்றது சரியான உதாரணம் ஆயிடுறது. ஆனா அந்த திருமஞ்சன அவசரம் இருக்கிறதுனால திருமஞ்சன அவசரம்னா புரியுதுலே, அவசரம்னா வேகம் அப்படின்னு அர்த்தம். அவசரம்னா அந்த என்ன சொல்றது, அந்த சமயம், திருமஞ்சன சமயத்துல 10 குடம் கொண்டு வா அப்படின்னா நீர் நிறைந்த குடம் அப்படின்னு அர்த்தம். சில இடத்துல என்ன ஆகும்? பாதமே இருக்கும். கங்கையில் இடைச்சேரி அப்படின்னா அங்க ஒட்டவே ஒட்டல. அப்ப கங்கை அப்படின்றதுக்கு நம்ம கங்கை கரை அப்படின்னு அர்த்தத்தை மாத்தி வச்சுக்கிறோம். இதுதான் லக்ஷணா அப்படின்னு பார்த்தோம்.
சரியா? இது வரைக்கும் போன இது பாடம். நீ விமலா மாமி வரலான்னு நினைக்கிறேன். ஆனா போன தடவை கிருஷ்ணன் சுவாமி கேட்டிருந்தார், இந்த சப்தம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ பரவாயில்லையா? இப்ப சப்த பிரமாணம் இதுவரையிலும் சரியா இருக்கு சுவாமி. இப்ப நான் திருப்பியும் கேட்டேன், தெரிஞ்சது. இப்ப ரொம்ப நல்லா. சரி சரி, அப்ப மேல நான் போறேன். ஜகத் லட்சணா. ரங்கநாதன் சுவாமி. சுவாமி ஒரே ஒரு டவுட் சுவாமி. இந்த அன்வய அனுபவத்தில அது யோகியதா, இப்போ நீங்க கொடுத்திருக்க திருஷ்டாந்தத்துல வந்து யோகியதா வந்து இது வரல இல்லையா? கட்டில்கள் ஒசைப்படுத்துகின்றன. ஆமா. சோ அன்வய அனுபவத்தி இருந்தா இந்த யோகியதா கூடி வராதுன்னு தான் எடுத்துக்கணுமா? எப்படி எடுத்துக்கிறது? அது அன்வயம்னால அதுதான். அன்வயம்னால என்னது? சம்பந்தம். எதுக்கு சம்பந்தம்? பதார்த்தங்கள், அந்த பதத்தினால போதிக்கப்படுற பதார்த்தங்கள் நடுவுல பரஸ்பரம் சம்பந்தம் இல்லை. அதான் அன்வய அயோக்கியதாவே. யோகியதான்றது என்ன அப்படின்னா பரஸ்பர சம்பந்தம். ரெண்டு பதார்த்தத்துக்கு நடுவுல சம்பந்தம் இருக்கிறது தான் வந்து யோகியதாவே. ஆக சரியான கேள்விதான். ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் இருக்கு. இப்போ யோகியதா ஞானம் இருந்தாதான் என்ன ஏற்படும்? நமக்கு சாப்த போதமே ஏற்படும். இதுலயே அந்த ஆக்சுவலா போன டிஸ்கஷன், இது போன பாடத்திலேயே ஒரு வாசி பார்த்தோமே. யாராவது இந்த இதுல எக்ஸாக்ட் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ யோகியதா ஞானம் வேணும் எப்போ? அப்பதான் வாக்கியத்துல இருந்து நமக்கு போதமே ஏற்படும், நம்ம புரிஞ்சுப்போம். சரி, இப்ப லக்ஷணா நம்ம எப்போ அப்ளை பண்றோம்? யோகியதா இல்லை அப்படின்னு தெரிஞ்சா லக்ஷணா அப்ளை பண்றோம். அப்ப யோகியதா இல்லைன்னா நமக்கு போதமே ஏற்படக்கூடாது. அப்ப லக்ஷணாவை வச்சுன்றதுக்கு அப்புறம் போதம்ன்றது என்ன? சரி வரலையே. அப்ப எப்படி யோகியதா ஞானம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அப்ப எல்லா இடத்துலயும் லக்ஷணால போதம் அப்படின்னு தான் ப்ராசஸ் அப்படின்னு ஆயிடும் இல்லையா? இல்லை, சின்ன ஒரு வாசி இருக்கு. வாக்கியம் இருந்ததுன்னா அது வந்து தாத்பரியம் இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து என்னது? யாருக்கு ரங்கராஜன் இல்ல அது இல்ல, அது புரியுது இல்ல. அந்த தாத்பரியம் யாருக்கு வருது? ஒரு ஆப்தனோட வாக்கியம் அப்படின்னு நம்ம இதான் பதில். அப்ப இவர் சொல்றது சரியான சொல்லிட்டார் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியாவது சரி கட்ட பார்ப்போம் இல்லையா? அப்ப யோகியதா ஒட்டல, அப்ப என்ன பண்ணுவோம்? எப்படியாவது ஒட்ட வைக்கிறதுக்கு பார்ப்போம். வேற ஒரு தசையில என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் சொல்லிட்டே வர்றார், புரிஞ்சுட்டே வருது நமக்கு. ஆனா ஒரு சென்டென்ஸ் வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே விட்டுருவோம் அதை. அப்ப போதம் வராது நமக்கு. ஸோ இதான் அந்த வாசி. சரி, இப்போ இந்த ஜஹத் லக்ஷணா பார்ப்போம். இப்போ லக்ஷணால வந்து 3ஆ பிரிக்கப்படுறது லக்ஷணா. ஜஹத் அப்படின்னா விடுறது. எதை விடுறது? ஜஹத் லக்ஷணா அப்படின்னா தன்னுடைய முக்கியார்த்தத்தை விட்டுறது. என்ன உதாரணம்? கங்கையில் இடைச்சேரி அப்படின்னு இருக்கு இல்லையா? கங்கையில் இடைச்சேரி அப்படின்றத கேட்கறவர் எப்படி புரிஞ்சுப்பார் அப்படின்னா கரையில் இடைச்சேரி அப்படின்னு புரிஞ்சுப்பார். இப்ப கரை அப்படின்றது கங்கைக்கு அர்த்தமே கிடையாது. அதனால இங்க என்ன பண்ணிடுது? அந்த சப்தமானது தன்னுடைய முக்கியார்த்தத்தை அப்படியே விட்டுடுது. ஆக இது வந்து ஜஹத் லக்ஷணா. ஆனா இந்த வெறும் கரை அப்படின்னா யாருக்காவது போதம் வரும்? கங்கையில் இடைச்சேரி அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, வெறும் கரையில் இடைச்சேரி அப்படின்னு ஒருத்தருக்கு தோன்றும். பொதுவாக என்ன தோன்றும்? கங்கை கரையில் இடைச்சேரி அப்படின்னு தானே தோன்றும். இப்போ கங்கை கரையில் இடைச்சேரி அப்படின்னு சொன்னா இப்போ இங்க கங்கை அப்படின்ற அர்த்தமும் புலப்படுறது. அப்போ வந்து அந்த சொல்லானது, கங்கைன்னு சொல்லானது தன்னுடைய அர்த்தத்தை அப்படியே விட்டுருது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னா இதுக்கு சில பேர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்கேயும் ஜெகத் லட்சணா தான். கங்கை கரையில் இடைச்சேரி அப்படின்ற ஒரு புரிதல், ஒரு சாப்த போதம் வந்தா கூட இங்க அந்த கங்கைன்ற பதம் என்ன பண்ணிருக்குன்னா தன்னுடைய அர்த்தத்தை விட்டு இருக்கு. ஏன் விட்டு இருக்கு அப்படின்னா, கங்கை அப்படின்ற பதம் பொதுவா எதை காட்டும்? நதி பிரவாகத்தை காட்டும். அந்த பிரவாகம் அதுதான் வந்து அது அந்த சொல்லுனுடைய முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னவா இருக்குன்னா அந்த பிரவாகம் அப்படித்தான் இருக்கும். இங்க எப்படி இருக்கு? இப்போ கங்கை அப்படின்ற சொல்லுக்கு கங்கை கரை அப்படின்னு இருக்கு. இங்க ஆக்சுவலா
அந்த சொல்லானது தன்னுடைய முக்கியமான ஆஸ்பெக்டே எழுந்திருக்கு. இந்த சொல் எப்பப்ப என்ன பண்ணும் இப்படி வச்சுப்போமே, ராஜசேவகன் அப்படின்னு இருக்கு. இந்த சொல்லு முக்கியமா யாரை காட்டும்? ராஜசேவகன் அப்படின்ற சொல்லு சேவகனை காட்டுறது. சேவகனை காட்டும். சேவகனை காட்டும். ராஜசேவகன் அப்படிங்கிற சொல்லானது முக்கியமா சேவகன். அவன் எப்படிப்பட்டவன்? ராஜாவுடைய சேவகன். ஆக இந்த சப்தத்துக்கு முக்கியமான அர்த்தம் என்னன்னா சேவகன். அதுல விசேஷமா ராஜா அப்படின்னு இருக்கான். யாருடைய சேவகன் அப்படின்னா மந்திரியுடைய சேவகன் கிடையாது, ராஜாவுடைய சேவகன். அதே மாதிரி கங்கான்ற சொல்லு நதி அந்த பிரவாகத்தை காட்டுறதுக்குதான் அதுதான் முக்கியமான அர்த்தம். ஆனா கங்கை கரை அப்படின்ற அர்த்தத்தை காட்டும்னா இங்க கரையானது முக்கியமான அர்த்தம் கிடையாது அதுக்கு. அதாவது இங்க கங்கை கரை அப்படின்ற அந்த எண்ணம் வரும்பொழுது இங்க கரை தான் முக்கியமாக இருக்கு. அதனால கங்கை அப்படின்ற சொல்லானது தன்னுடைய முக்கியமான அர்த்தத்தை இழந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆக இங்கேயும் ஜெகத் லட்சணா தான் அப்படின்னும் சொல்றது உண்டு. வேறதும் கூனே சிதைய உண்டே நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா அப்படின்னு இது வளவழுடத்துல வருது. 1:5 3-4வது பாட்டு வருது. பூனே சிதைய உண்டே நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. உபன்யாசத்துல அநேகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தலையில போன்ற மாதிரி எல்லாம் கிருஷ்ணன் தலையில வந்துருக்கு. அதனால கூனே சிதை உண்டவில் நிறத்தில் தெரித்த அப்படின்னு கூனியுடைய அந்த கூன் மேல மண்ணால பண்ணப்பட்ட அம்புதானே அதை எய்தினது யாருன்னா பெருமாள் ராமர். ஆனா ஆழ்வார் என்ன பாடுறார்? அந்த மாதிரி அம்பு எய்தினாய கண்ணா அப்படின்றார், கோவிந்தா அப்படின்றார். நீங்க வந்து கோவிந்தான்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ராமா அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க சம்பந்தமே கிடையாது. அப்ப முழுசாவே விட்டுட்டு அந்த சப்தமானது இந்த கோவிந்தா அப்படின்றத வந்து மிந்ததி அப்படின்னு பூமி மிந்ததி அப்படின்னா அந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் யோசிக்க வேண்டாம். இங்க கோவிந்தா அப்படின்ற சொல்லி ரூடியாக கண்ணனை குறிக்கிறது. ஆக இது வந்து ஜெகத் லட்சணா அப்படின்னு பார்க்கலாம். சம்பந்தமே இல்லை. முக்கியமான அர்த்தத்துக்கும் நம்ம பெறக்கூடிய அர்த்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இதுதான் ஜெகத் லட்சணா. அடுத்தது அஜல் லட்சணா. தயிரை காக்க காக்காய்களை ஓட்டு அப்படின்னு இருக்கு. மாடியில காக்கியபியா ததி ரட்சிதா அப்படின்ற ததியை இப்போ என்ன அந்த காலத்து என்ன பண்ணுவான்னு தெரியல. அந்த வாக்கியம் தான் இருக்கு, காக்கியபியா ததி ரட்சிதா. இதுக்காக தயிரை வெளில வைக்கணும். ஒரு கடையிறது அந்த காலத்து கடையிறது அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். வெண்ணெய் ஆமா வெண்ணெய் கடையிறதுக்காக தயிர் வச்சுட்டு போடணும் ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி அந்த காலத்துல இந்த மாதிரி சொல்லுவான். காக்காயெல்லாம் ஊட்டி விட்டுடு, தயிரை அதை வந்து இது பண்ணாதபடி அது சாப்பிடாதபடிக்கு நீ காக்காயெல்லாம் ஓட்டிடு அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த காக்காய்ன்ற சொல்லுக்கு அவங்க பூனை வந்து சாப்பிடுது அப்படின்னு வச்சுக்கோமே, அது பரவாயில்லையான்னு சொல்றதுக்கு அதுவா தாத்பரியம். தயிரை காப்பாத்திடு, காக்காயில இருந்தா ஓட்டி காப்பாத்திடு தயிரை அப்படின்னு காக்காய் அப்படின்ற சொல்லானது எல்லாத்தையும் தான் குடிக்கும். எதுதான் குறிக்கும்? எதுலாம் தயிரை வந்து நாசம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது எல்லாவற்றையும் தான் குறிக்கும். இதுல காக்காய் அடக்கமா இருக்கு. அப்ப காக்காய்ன்ற சொல்லுக்கு முக்கியமான அர்த்தம் என்ன? காக்காய் தான். ஆனா இவ்விடத்துல என்ன அர்த்தம்? காக்காய்களை ஓட்டி விடு அப்படின்ற இடத்துல காக்காய்ன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுக்கு? காக்கா எக்ஸெட்ரா அப்படின்னு. கரெக்ட். ஆனா காக்கா எக்ஸெட்ரான்றதே வந்து ஒரு லாட்சணிகமான சொல்லுதான். காக்கா எக்ஸெட்ரா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போம்? தயிரெல்லாம் எது தயிரை எது இது பண்றது அவ்வளவுதான். அதான் புரிஞ்சுப்போம். நம்ம தயிர் அழிக்கக்கூடியது எல்லாவற்றிலிருந்து தயிரை காப்பாற்றி விடு. இதுதான் நம்ம சப்தம் இருக்கு. சப்தத்திலிருந்து நதியின் கரையில் 5 பழங்கள் இருக்கின்றன அப்படின்னு அந்த சப்தத்தை கேட்டு நமக்கு டெஃபினட்டிவா ஒரு போதம் ஏற்படுறது இல்லையா? அதான் சாப்த போதம். அதுக்கு என்ன வடிவம் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கும் அப்படின்னா நதியின் கரையில் 5 பழங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதே போல காக்காய்களில் இருந்து தயிரை காப்பாற்றி விடு அப்படின்னு அந்த சென்டென்ஸை கேட்டுட்டு நம்ம டெஃபினட்டிவா ஒரு சாப்த போதம் கடைசியில் ஒன்று ஏற்படும். என்னென்னு ஏற்படும்? தயிரை அழிக்கக்கூடிய பிராணிகளில் இருந்து தயிரை காப்பாற்றி விடு. இதான் அந்த டெஃபினட்டிவ் சாப்த போதம் கடைசியில் ஏற்படக்கூடிய இந்த வாக்கியார்த்த போதம் அப்படின்றது.
இப்போ தயிரை அழிக்கக்கூடிய பதார்த்தங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல காக்காயும் இன்க்ளூட், அதுவும் சேர்ந்துதான் நம்மளுடைய மனசுல அது தோன்றும். ஆக அந்த காக்காய் தோன்றும் போது எப்படி, காக்காய் தோன்றது இல்லையா, காக்காய் தோன்றும், குரங்கு தோன்றும், எலி தோன்றும், பூனை தோன்றும், இந்த மாதிரி பல பிராணிகள் மனசுல தோன்றும். காக்காய்ன்ற சொல்லுக்கு முக்கியமான அர்த்தம் என்ன, அந்த பக்ஷி தான் முக்கியமான அர்த்தம். அப்ப எவ்விதத்துல அந்த சொல்லானது காக்காயை குறிக்குமோ அதே விதத்துலதான் நம்ம இந்த கடைசி சாப்பிட்டு போதத்துல காக்காயானது தோன்றுகின்றது. இப்ப இந்த பதம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, தன்னுடைய ஒரிஜினல் அர்த்தம் காக்காய் அப்படின்னு அர்த்தம் விடவே இல்லை, அதையும் அந்த பக்ஷி வடிவத்திலேயே அந்த போதிக்கிறது அந்த பக்ஷிய. அதே போல அந்த பக்ஷியோட கூட சேர்த்து எலி, பூனை, நாய் எல்லாத்தையும் போதிக்கிறது. இது அஜஹல் லக்ஷணா ந ஜஹதி, தன்னுடைய முக்கிய அர்த்தத்தை விடல, கூட மற்றதையும் சேர்த்துக்கிறது. இது உபலக்ஷணம் அப்படின்னு சொல்லுவா சம்பிரதாயத்துல. 1000 இடங்கள்ல வரும் உபலக்ஷணம் அப்படின்னு. ஒரு பூதத்தை சொன்னாலே இது பஞ்சபூதங்களுக்கும் உபலக்ஷணம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப என்ன அர்த்தம், அந்த ஒரு பூதம் அப்படின்ற அந்த சொல்லுக்கு நீர் அப்படின்னு இருந்தாலே அது என்ன குறிக்கிறது, இப்போ நீர், நிலம், எரி, கால், தீ, விண் எல்லாம் 5ஐயும் குறிக்கிறது. அப்போ நீர் அப்படின்ற சொல்லுக்குள்ளே இந்த 5 மடக்கம் தான், கடைசியில 5 பூதங்கள். நீர் அப்படின்ற சொல்லுக்கு முக்கியமான அர்த்தம் அதுவும் மனசுல தோன்றும். அதெல்லாம் அஜஹல் லக்ஷணா உபலக்ஷணம் அப்படின்னு. புரிஞ்சது இல்லையா, ஜஹல் லக்ஷணம் அஜஹல் லக்ஷணம். அடுத்தது ஜஹல் அஜஹல் லக்ஷணம். இது கொஞ்சம் அத்வைத மதம், கொஞ்சம் சிரமம். தத்துவமசி அப்படின்னு, தத்துவமசின்றது சாந்தோகி உபனிஷத்துல வருது. நம்ம எந்த அதிகரணத்துல பார்த்தா ஞாபகம் இருக்கா, தத்துவமசி. மியூட் பண்ணிக்கணும், மியூட் பண்ணிக்கணும். ஆனந்தமய அதிகரணம் சாமி. என்னது ஆனந்தமய அதிகரணம் இல்லையே, ஆனந்தமய அதிகரணம் தத்துவமசின்னு பார்க்கல. சாந்தோகி உபநிஷத்துல வருது. ஆனந்தமய அதிகரணம் வந்து தைத்திரிய உபநிஷத்து, ஏதோ வாச்சனை வர்த்தந்தே. அது தத்துவமசின்றது வந்து சர்வத்திர பிரசித்த அதிகரணத்துல பார்த்தோம்னு நினைக்கிறேன். நாங்கதான் சாந்தோகி உபநிஷத்து சர்வம் கல்விதம் பிரம்ம சத்யதான் அப்படின்னு. சரி, தத்துவமசி அப்படின்றதுக்கு பொதுவா என்ன அர்த்தம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதுவே அதுவே நீயே. ஆமா, அதுவே நீ. ஸ்வேதகேத்துவே உத்தாளர் சொல்ற, ஸ்வேதகேத்துவே தத்துவமசி, அதுவே நீ அப்படின்னு சொல்ற. நம்ம சம்பிரதாயத்துல என்ன அர்த்தம் அதுக்கு, தத்து அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? தத்து அப்படின்னா அது எது, அந்த பிரம்மம் எது, ஜெகத்தை படைக்கக்கூடிய பிரம்மம். தொம்னா ஸ்வேதகேது அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுவோம் அப்புறம், தொம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம்? அந்தர்யாமியா இருக்கிற பிரம்மம். உன்னை சரீரமாக உடையது எது, அந்த பிரம்மம். ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பிரம்மம் உனக்கும் அந்தர்யாமி, உன்னை சரீரமாக கொண்டது. ஆனா அத்வைத மதத்துல தத்துவம் அப்படின்னு இருக்கு இல்லையா, தத் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வஜன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதான பிரகரணம் சாந்தோகி உபநிஷத்துல, சத்வித்யா பிரகரணம். அந்த சத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கு. சர்வஜனா இருக்கக்கூடிய அந்த தத்துவம். தத்து அப்படின்னா எல்லாவற்றையும் அறிந்தது, சர்வஜன். சோம் அப்படின்னா யாரு, எதிரில் இருக்கிற ஸ்வேதகேது. அவன் கிஞ்சிக்ஞன், ஏதோ கிஞ்சித் தெரியும் அவனுக்கு. இப்ப முரண்பாடு வந்துருச்சு. தத்து அப்படின்றது இது எப்படி, அக்னியால நனைப்பாய் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். தத்துன்னு இருக்கு, சர்வஜன். இவன் ஏதோ அல்பஜன். சர்வஜன் எப்படி அல்பஜனாக ஆவான்? அப்ப என்ன பண்ணணும்னா முரண்பாடை போக்குறதுக்காக 2 விசேஷணங்களையும் விட்டுடணும். என்னது, அங்க இருக்கிறது வந்து தத்து அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய விசேஷணம் என்னது, எல்லாம் அப்படின்னு. இங்க இருக்கக்கூடியது ஏதோ சில அப்படின்னு. 2த்தையும் விட்டுட்டோம்னா கடைசியில என்ன தெரியாது, அறிவு, சைத்தன்யம். அப்ப தத்துவம் அசி அப்படின்னா சைத்தன்யம், ஞானம், இவ்வளவுதான் அர்த்தம். இந்த மொத்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். இந்த அகண்ட வாக்கிய அர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு முன்னாடி
பிரிச்சு பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. ஞானம் என்ன அதெல்லாம் கேட்க முடியாது. தத்து தோமசின்னு என்ன அர்த்தம்? ஞானம் அப்படின்னு அர்த்தம். எப்படி கிடைச்சதுங்க? அப்ப தத்து அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் அறிந்த அந்த அதாவது எல்லாவற்றையும் பற்றின சைத்தன்யம் ஞானம். தொம் அப்படின்னா சிலவற்றை பற்றின சைத்தன்யம் ஞானம். அந்த விசேஷணத்தை ரெண்டுத்தையும் விட்டுட்டார். விசேஷணத்தை விட்டதுனால என்ன ஆறுது? இப்போ அது ஜகத் அப்படின்னு ஆயிடுச்சு. விசேஷணத்தை விட்டுட்டார். ஆனா சைத்தன்யம் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டை விடல, அம்சத்தை விடல. அதனால அஜகத்து விடல. அப்ப விட்டதுன்னு சொல்லலாம். விசேஷணத்தை விட்டாச்சு, விசேஷத்தை விடல. தத்துவம் அப்படின்ற ரெண்டுத்துக்கும் சேர்ந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சைத்தன்யம் ஞானம் அப்படின்னு அர்த்தம். சரி, இது கொஞ்சம் குழப்பற விஷயமா இருக்கலாம். நையாயிக்கன் சொல்றது பார்ப்போம். அவன் சோயம் தேவதத்தா அப்படின்னு சொல்றான். நேத்திக்கு ஒருத்தனை பார்த்தான், மறுபடியும் இன்னைக்கு அவனை பாக்குறான். பிரத்யபிக்ஞா அப்படின்னு முன்னாடி பார்த்திருப்பாங்க. அவனே இவன் அப்படின்னு சோயம் சஹா அப்படின்னு அவன், அயம்னா இவன், சோயம் தேவதத்தா அப்படின்னு சொல்றான். இந்த வாக்கியத்திலையும் விரோதம் இருக்கு அப்படின்றார். சஹா அயம் ரெண்டுத்துக்கு விரோதம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் லைட்டா ஸ்பர்ஷம் பண்ணியிருக்கோம் முன்னாடி. யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்ன விரோதம் இங்க? அவன் இவன் அப்படின்றதுக்கு என்ன விரோதம்? அவன் முன்னாடி பார்த்தது ரொம்ப காலம் முன்னாடி கூட இருக்கலாம். அவர் வேற ஒருத்தர் மாதிரி இப்ப சிமிலாரிட்டி இருக்குங்கிறது தான் விஷயமே தவிர அதே அந்த பர்சனே அப்படின்றது அதே பர்சன் தான். பட் இப்ப சப்போஸ் ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்திருந்தாருன்னா அப்ப 5 வருஷம் முன்னாடி அவருக்கு ஃபுல்லா கருப்பு முடி இருந்திருக்கலாம், இப்ப கொஞ்சம் பாதி நினைச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த சிமிலாரிட்டி வச்சு அதேன்னு சொல்றமே தவிர எக்ஸாக்ட்லி சேம் இமேஜ் கிடையாது அந்த மாதிரி. அப்படின்னா சரி, ஒரு மரத்தை எடுத்துப்போம், மாறாத ஒரு போல் எடுத்துப்போம். அதுவேதான் இது. மனிதன் விஷயத்துல மாற்றம் இருக்கும், அந்த ஆஸ்பெக்ட் இல்லை. நேத்திக்கு பார்த்தது கூட இன்னைக்கு பார்த்தோன்னு வச்சுப்போமே அவனே தான் இவன். ஸோ டிஸ்டிங்டா எதுவும் மாற்றம் தெரியலனா கூட அவனை இவன் அப்படின்னு தாராளமா சொல்லலாமே. அப்ப அங்க விரோதம் கிடையாதா? அங்கேயும் விரோதம் இருக்கு அப்படின்னு தான் தாத்பரியம். நேத்து பார்த்தது அப்ப காலம் மாறுபட்டிருக்கு. நேத்து அப்படின்னு அந்த அவன் அப்படின்றது என்ன அர்த்தம்? அதுக்கு அவன் அப்படின்றதுக்கு தத்தேச தற்கால அவச்சின்னஹா அப்படின்னு அர்த்தம். அந்த தேசத்தில் அந்த காலத்தில் இருக்கின்றவன், அதான் அவன் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம். இவன் அப்படின்னா இவ்விடத்தில் இக்காலத்தில் இருக்கின்றவன் அப்படின்னு அர்த்தம். இந்த நையாயிக்கு என்ன சொல்றான் அப்படின்னா இது விரோதம் தானே. ஒருவனுக்கே வெவ்வேறு தேசம், அது விரோதம் தானே. அதே போல வெவ்வேறு காலம் விரோதம் தானே அப்படின்னு நையாயிக்கனுடைய அபிப்பிராயம். ஆக இங்க என்ன விரோதம் அவன் நினைக்கிறான்? சஹா அவன் அப்படின்னு சொன்னா அவ்விடத்தான் அக்காலத்தான், இவன்னா இவ்விடத்தான் இக்காலத்தான். அது எப்படி? அது ஒருத்தன் தான், 2 தேசம்ன்றது ஒட்டாது, விரோதம். 2 காலம் அப்படின்றது அவனுக்கு விசேஷமாக ஒட்டாது, விரோதம். அப்ப என்ன பண்ணலாம்? 2த்தையும் எடுத்துடலாம், 2 விசேஷணத்தையும் எடுத்துடலாம். அவ்விடத்தான் அக்காலத்தான், இவ்விடத்தான் இக்காலத்தான், காலம் தேசம் விட்டுட்டோம்னா என்ன இருக்கும்? அந்த சொரூபம் மட்டும் இருக்கும். தேவதத்தன் அப்படின்னு சொல்ற அது மட்டுமே தான் இருக்கும். ஆக இங்கேயும் ஜெகத் அஜகல் லட்சணா. ஜெகத் விட்டுடுறது, விசேஷணத்தை விட்டாச்சு, காலம் தேசம் விசேஷணம் விட்டாச்சு. ஆனா எதை விடல? அந்த பொருளை விடல. அக்காலத்தான் இக்காலத்தான் அப்படின்னு அந்த அன்பிகுதினால சொல்லப்படுற அந்த பொருள் இருக்கு இல்லையா, அது விடல. ஆக சோயம் தேவதத்தகா அப்படின்னா வெறும் தேவதத்தகா அப்படின்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஐயாயிக்கா. ஆக இது இந்த 2 இடத்துலதான் ஜெகத் அஜகல் லட்சணா. சுவாமி அடியன் ஒரு சந்தேகம். அடி அப்ப எந்த ஸ்மரணம் இருந்தாலும் அந்த மாதிரிதான் வரும் சுவாமி. உன்னை பாக்குறேன், அதனோட ஸ்மரணை இப்ப வருதுன்னு வச்சோம், அது இப்ப ஞாபகப்படுத்திட்டேன்னா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தானே வரும் சுவாமி. ஸ்மரணைக்கா பிரத்யபிஞானத்துக்கு அவனே அவன் அப்படின்னு கரெக்ட், சரியான விஷயம் தான். சரி, அப்ப பிரத்யபிஞானமே இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி வச்சுக்கலாமே கேள்விய. அப்ப இங்க சோயம் தேவதத்தகா அப்படின்னு சொல்லி நம்ம விரோதம் கண்டோமே என்றால்
பிரத்யபிஞானம்னா என்னது? முன்னாடி பார்த்தத அது அவன்தான் இவன் அப்படின்ற எண்ணம் தான் பிரத்யபிஞானம். அப்ப பிரத்யபிஞானமே வரக்கூடாது அப்படின்னு இது சரியான ஒரு கேள்விதான். இது வந்து வேதார்த்த சங்கிரகத்துல இதுக்கெல்லாம் பதில் இருக்கு. இது இந்த 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 பதில் தான் வந்து எம்பெருமானார் சொல்றார். விரோதத்தை எப்படி போக்குறார் எம்பெருமானார் அப்படின்னா, அந்த காலம் அந்த தேசம் அப்படின்னு சொல்ற, இந்த காலம் இந்த தேசம் அப்படின்னு சொல்ற, விரோதம் அப்படின்னு சொல்ற இல்லையா? காலத்தினுடைய விரோதத்தை நான் தேசத்தை வச்சுட்டு பரிகாரம் பண்றேன். எப்படி ஒரே ஒருத்தன் 2 காலத்துல இருப்பான் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா? அதே தேசத்துல கூட 2 காலத்துல இருக்கலாம், ஒரு கவலை கிடையாது. ஆனா இந்த தேசத்துல அந்த காலத்துல இருந்தா வேற தேசத்துல வேற காலத்துல இருக்கான் அப்படின்னு தேசத்தை வச்சுட்டு கால விரோதத்தை பரிகாரம் பண்ணலாம். தேச விரோதம் அது எப்படி ஒருத்தன் 2 தேசத்துல இருக்க முடியுமா அப்படின்னா சுலபமான பரிகாரம் தான். வெவ்வேறு காலத்துல இருக்கானே அப்படின்னு அந்த சகாயம் அப்படின்னு அந்த 2 வார்த்தைகளிலேயே 2 சொற்களிலேயே பரிகாரமும் இருக்கு அப்படின்னு ஸ்ரீதரன் சுவாமிங்க சொன்னதும் ஆப்டா தான் இருக்கு. ஏன்னா சோயம் தேவதத்தகா அப்படின்னு அந்த வாக்கியத்துல ஒரு விரோதம் நம்ம கண்டோமே என்றால் அப்போ யாருக்குமே பிரத்யபிக்ஞா அப்படின்னு ஏற்படக்கூடாது அப்படின்னு தாராளமா சொல்லலாம். பிரத்யபிக்ஞானமே விரோதம் தானே. முன்னாடி ஏற்பட்டதை பத்தின ஸ்மரணம் அவனேதான் இவன் அப்படின்னு எல்லாருக்குமே தான் தோன்றது, யாருக்கும் தோன்றாம இல்லை. ஆக இது நம்மளுடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பதில். முதல்ல இவன் என்ன சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஜெகத ஜெகல் லக்ஷணா அப்படின்னு நம்ம சொல்றான். சரி, இது அடுத்தது நம்ம சித்தாந்தமே. இது ஒரே ஒரு சந்தேகம் சொன்னேன். ஒரு உதாரணம் அதாவது இப்போ கருப்பு பூனை எப்பயும் சுத்திட்டே இருக்கு, மாடியில வெத்தல் வளர்த்திருக்கா, கருப்பு பூனை சாப்பிடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பூனைங்கிறத விடல, ஆனா கருப்புங்கிறத விட்டுருக்கோம். கருப்பு பூனை அப்படின்னு இடத்துலயா ஆனா அங்க விரோதத்தினால விடல, அது ஒண்ணு இருக்கு. இங்க 2 சொற்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விரோதத்தினால 2 பதத்துல நம்ம அந்த மாதிரி விட்டுடுறோம், விசேஷணத்தை விட்டுடுறோம். இப்போ கருப்பு பூனை இருக்கு, அஜகத்தாவும் இருக்கு. இல்ல அங்க வந்து கருப்பு பூனை இன்க்ளூடட் இல்லையா, அதனால அஜகத் லட்சணால தான் வரணும். கருப்பு இல்லைன்னு இல்ல கருப்பு பூனையே சொன்னதுனால கருப்பு பூனை இன்க்ளூடட், கருப்பு இல்லாத பூனை இன்க்ளூடட் இல்லையா? அதான் பூனை அப்படின்னா நம்ம கருப்பு விட்டுட்டோமே, சொல்றது சரியாதான் இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா ஜெகத ஜெகல் லட்சணான்னு சொல்லலாம், கரெக்ட் தான். அந்த விரோதம் இல்ல 2 பதங்கள்ல விடலையே ஒழிய அந்த பதத்தை மட்டும் தனித்து பார்த்தோமே என்றால் சரியாதான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா அது இன்னொன்னு சொல்லுவா, கருப்பு அப்படின்றது அபிவக்ஷித்தம் அப்படின்னு சொல்லுவா. அது சொல்லியிருக்கே வேணாம்ல கடைசியில, பூனையிலிருந்து காப்பாத்திக்கோ, பூனையிலிருந்து காப்பாத்திடு. இப்போ கருப்பு பூனை அப்படின்னு சொல்லியிருக்கே வேண்டாம், கருப்புன்றது அபிவக்ஷித்தம் அப்படின்னு ஆயிடும். அது அபிவக்ஷித்தம் அப்படின்னு அது வந்து ஒரு மீனிங்கே கன்வே பண்ணாம இருக்கு. அதுக்கு வந்து ஒரு அந்த சாப்த போத ப்ராசஸ்ல அதுக்கு ஒரு இடமே கிடையாது அபிவக்ஷிதம் அப்படின்னு. இல்ல அதாவது எப்பயுமே அந்த ஒரு கருப்பு பூனை தான் அந்த இந்த இடத்துல சுத்தின்னு இருக்கும், அதை வச்சு சொல்றோம். புரியல, என்ன கான்டெக்ட்? கருப்பு பூனை ஒரு கருப்பு பூனை தான் அந்த இடத்துல எப்பயும் சுத்தின்னு இருக்கும், ஆவாத்துல மாடியில. எல்லாருக்கும் அது தெரியும், அந்த கருப்பு பூனை எப்பயும் வந்துட்டே இருக்கும், தொந்தரவு பண்ணுவோம், அதை வச்சு சொல்றோம். அந்த மாதிரி கான்டெக்ஸ்டா? அவங்க இருக்கிறது வெறும் கருப்பு பூனை மட்டும்தான் அப்படின்னு கான்டெக்ஸ்டா? இல்ல அது மட்டும்தான் இல்ல, அதுதான் அடிக்கடி எல்லாருக்கும் தென்படுறது அங்க இருக்கிறவளுக்கு. அதனால எல்லாருக்கும் அது பிரசித்தமா இருக்கு அங்க ஒரு கருப்பு பூனை இருக்கிறது. மற்றதும் வந்துட்டு போகும், ஆனா அது ரொம்ப ஆக்ரோஷமா அடிக்கடி வரும். ஆனா அதை வச்சு அவ வந்து கருப்பு பூனை வராம பாத்துக்கோ, கருப்பு பூனை வந்து வெத்தலை சாப்பிடாம பாத்துக்கோ அப்படின்னு. அப்படின்னா அப்போ காக்கத்துல இருந்து காப்பாத்து அந்த மாதிரி தான் அர்த்தமாயிடும். அந்த கருப்பு பூனை அப்படின்ற அப்ப கருப்பு பூனையே காட்டும், மத்ததையும் காட்டும். அப்போ அது வந்து கருப்பு பூனையை நம்ம கருப்பு பூனையாகவும் எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கான்டெக்ட் வெள்ளை பூனையும் அதுல சேர்ந்துருது, கருப்பை மட்டும் விட்டுருவோம் பூனை. அப்படின்னா நான் கருப்புன்றது அபிவக்ஷிதம் அப்படின்னு ஆயிடும். கருப்பு அப்படின்றது சொல்லி it doesn't have any meaning in this sentence அப்படின்னு ஆயிடும். புரிஞ்சுது. சரி, அடுத்தது வந்து அபரிவசான விருத்தி. இது நம்ம சொல்லக்கூடியது ஒரு விருத்தி என்ன அப்படின்னா முனிய நான் முனைய முக்கண்ணப்பா, இதெல்லாம் நம்ம ஸ்ரீபாஷத்துல நிறைய பார்த்தாச்சு. இதர பிராண அதிகரணம் அந்த அதிகரணத்துல நிறைய பார்த்தாச்சு இந்த அபரிவசான விருத்தி அப்படின்னு. யாராவது சொல்ல முடியுமா அபரியவசானம்னா என்ன?
பரியவசானம்னா என்ன, அபரியவசானம்னா என்ன? லிமிட் இல்லாத எது? ஒரு பவுண்டரி இல்லாத. பரியவசானம் முடிவு. பரியவசானம் அது முடியறது. அபரியவசானம் அதோட முடியாமல், அது பவுண்டரியா வச்சுக்காமல் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இன்னும் டீப்பா போறது. எதுக்குள்ள போறது? டீப்பா எதுக்குள்ள போறது? அதான் இங்க எழுதியிருக்கேன். மற்ற மதங்கள் ஜீவாத்மாக்குள்ள இருக்கிற பரமாத்மா அது வரைக்கும் போகுது. எல்லா பொருள்களிலும் போகும். எல்லா பொருள்களிலும். ஆமா, எல்லா சப்தத்துக்கும் இதே மாதிரிதான் அர்த்தம். பரமாத்மா வரைக்கும் போய் ஆழமா போய் பரமாத்மாவை குறிக்கும் அப்படின்றத வரைக்கும் போய் ஆராய்ச்சி பண்ண. ஆமா, ஆக இதான் அபரிவசான விருத்தி அப்படின்றது. சரிங்க, முனிய நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு, முக்கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? சிவன் முதல்ல அந்த மேனி, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா, அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மா வரைக்கும் போகும். ஒவ்வொரு சொற்களும் அந்த மாதிரி போகும். சரி, இது நம்ம சம்பிரதாயத்துல என்ன, இந்த அபரிவசான விருத்தி அப்படின்றது முக்கியமான அர்த்தம். இப்போ நான்முகனே அப்படின்னா, நான்முகன்ற சொல்லுக்கே முக்கியமாகவே அர்த்தம் என்ன அப்படின்னா பரமாத்மா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சரீரத்தை குறிக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாமே முக்கியமாகவே பரமாத்மாவே குறிக்கும். அதனால தத்துவம் அசி, அதே எடுத்துக்கலாமே, தத்துவம் அசி. துவம் அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் சாஸ்திரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த முக்கிய அர்த்தத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வரணும். நம்ம லக்ஷணாவை கொள்ளவே கூடாது. வேற வழியே இல்லை அப்படின்னா தான் நம்ம லக்ஷணாவை கொள்ளலாம். ஏன்னா அவர் ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு, அவர் தெரிஞ்சுதான் வார்த்தையை போட போறாரு. அவர் அந்த எக்ஸாக்டா வார்த்தையை போட்டா கூட இல்ல அவருக்கு இந்த அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு நம்ம மாத்த முடியுமா? அது எப்போ மாத்துவோம் அப்படின்னா வேற வழியே இல்லை அப்படின்னா தான் மாத்துவோம். அப்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முக்கிய அர்த்தத்தை பரிபாலனை பண்ணிட்டே வரணும். தத்துவமசி அப்படின்னு இருக்கு. தத்துவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்வேத கேத்து தான் சொல்லணும். பரமாத்மான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, தப்பா ஒரு லட்சணம் ஐயா சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி வந்துடும் இல்லையா? கிடையாது, அங்க கூட பரமாத்மான்றது முக்கியமான அர்த்தம் தான். இதுதான் சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய பேரம். மற்றவாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ பரமாத்மா சொல்றதா லக்ஷணையால சொல்லணுமே அப்படின்னு தான் கேள்வி வரும். கிடையாது, அங்கேயே முக்கிய விருத்தி தான். ஒவ்வொரு சொல்லுக்குமே முக்கியமான அர்த்தம் பரமாத்மா. வேதாந்த சங்கரத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார், வேதாந்த ஞானி உற்பத்தி பூரியதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேதாந்தம் படிச்சாதான் அதுக்கப்புறம் என்ன தெரிய வரும் அப்படின்னா, ஒவ்வொரு சொல்லுக்கும் பரமாத்மா கூட அவன் தான் முக்கியமான அர்த்தம் அப்படின்றது தெரிய வரும். இப்ப ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. அடியன் சுவாமி, இப்போ இந்த சங்கீதத்தெல்லாம் சந்தியா நமக சாவித்திரி நமகலாம் சொல்றீங்க, அதுவும் நேர பகவான் தான் குறிக்கிறது. அங்கெல்லாம் எல்லா கர்மத்திலையும் தேவதா அந்தரியாமியான எம்பெருமான தானே குறிக்கிறோம். முக்கியார்த்தமாக வேதாந்தாச்சாரியரும் சங்கிரகம் பண்ணும் பொழுது அந்த 3 பாகத்துக்கும் சங்கிரகம் பண்ணும் பொழுது சகல கர்ம ஆராத்தியனாய் சகல தேவதா அந்தரியாமியாய் அப்படின்னு பூர்வ மீமாம்சாவும், அதே போல சங்கர்ஷண மீமாம்சா, அதுக்கப்புறம் அடுத்தது வேதவியாசருடைய மீமாம்சா பிரம்மசூத்திரம். அதை பண்ணும் பொழுது எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சங்கரம் புண்ணியாசத்தை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி வேதாந்தாச்சாரிய சாதிக்கிறத அந்த மாதிரி 3 காரணத்தையும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு வரியிலேயே சங்கரம் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுல இது அந்த கர்மங்களுக்குலாம் எல்லாமே ஆராத்தியன் பகவான் தான். எல்லா சொற்களும் அவனதான் குறிக்கிறது. அங்கெல்லாம் சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சில இடத்துல நிஷ்கர்ஷக சப்தா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நிஷ்கர்ஷம் பண்ற இடத்துல அப்போ பகவான் இடத்துல போகாது அப்படின்னா சில இருக்கு, சில நிலைகள்லாம் இருக்கு, சில எப்படி சொல்ற சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு. அங்க நிஷ்கர்ஷக சப்தமா சிலது கொள்ளுவோம். அதுவும் இப்போதைக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. நிஷ்கர்ஷக சப்தாக கேச்சன சக்தி. சரி, இப்போ இந்த சக்தி கிரகம் அப்படின்றது ஒண்ணு பார்த்தாதான் மேற்கொண்டு போக முடியும். இன்னைக்கு சமயம் இருக்குமான்னு தெரியல. அப்ப எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரிவைஸ் பண்ணிருக்கணும். ஜிக்ஞாசாதிகரணம் ஜிக்ஞாசாதிகரணத்துல சக்தி கிரகம் தான் பேசப்பட்டிருக்கு. சக்தி கிரகம்னு அவங்க சொல்லலையே ஒழிய அவங்க பார்த்தது எல்லாமே சக்தி கிரகம் தான். சக்தினா என்ன? பதமானது ஒரு அர்த்தத்தை போதிக்கணும். அப்ப நமக்கு என்ன பார்த்தோம் ஜிக்ஞாசாதிகரணத்துல? பதமானது அர்த்தத்தை போதிக்கும் அப்படின்றது எப்படி அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் பார்த்தோம். இதான் சக்தி கிரகனா போதம், அறிவு. குழந்தை என்ன தெரிஞ்சுக்கிறது, என்ன புரிதல் ஏற்படுத்துறதுக்கு
பதமானது பொருளை குறிக்கும். இதான சக்தி, போதகத்துவ சக்தி இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிறது அந்த குழந்தை. எப்படி தெரிஞ்சுக்கிறது? பதமானது, சொல்லானது, சப்தமானது போதிக்கும் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு கிரியையை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அப்படியே ஒரு கிரியை நடக்கிறது, அது சொன்னப்புறம் ஒரு கிரியை நடக்கிறது அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து அந்த கிரியை பண்ணணுங்கிற அந்த புத்தி வந்திருக்கு. அடியன் சரியா கேட்கல, ரகுராமன் சாமி சரியா கேட்கல. நெட் கனெக்ஷன் ஸ்பீட் போடலன்னு நினைக்கிறேன். அந்த அந்த அடியன் ரகுராமன் சாமி இது இந்த நெட் ஸ்பீடு போடல. வேற யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ஒரு செயல் உண்டாது சுவாமி. அதாவது இப்போ ஒரு மாட்டை கொண்டு கட்டிவான்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவர் யாரோ ஒரு பெரியவர் சொல்றார். அப்போ அந்த மாட்டை கொண்டு வந்து யாரோ கட்டுறா, அதை பார்த்து அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதுதான் மாடு, இதுதான் வந்து கயிறு, இதுதான் வந்து பெரியப்பான்னு தெரிஞ்சுக்கிறது. இல்லைன்னா வேண்டாம். அங்க கேக்குறது வந்து அந்த ஒரு சொல்லானது போதத்தை ஏற்படுத்தும் அந்த சக்தி அந்த சொல்லுக்கு இருக்கு அப்படின்றது அந்த குழந்தை கேள்வி ஞானத்தினால் சுவாமி. ஒருத்தர் சொல்றது கேட்கறது. ஏன் ஜிக்ஞாசாதிக பூர்வபக்ஷம் மறுபடியும் படிக்கலையா? கிரியையில கொண்டு போய் முடியுது. அதனால கிரியை வச்சு கிரியை பார்த்து இவர் இதை சொன்னதுனால இந்த கிரியை பண்ணிருக்காரு. அதனால புரிதல் ஏற்பட்டு, அந்த வார்த்தைகளுக்கு புரிதல் ஏற்பட்டு அதனால அவர் அப்படி நடந்துட்டாரு. சரி சரி சரி. ஸ்ரீரன் சுவாமி படிக்கல போல இருக்கு. இல்ல சுவாமி, அடி இப்ப ஞாபகம் இருக்கு எனக்கு. இதுதான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு முதல்ல குழந்தைக்கு என்ன அதாவது பதஞானம் வருதோ அப்படின்னு அதுக்காக சொன்னேன். ஏன்னா இது முக்கியமான, அதாவது இது கஷ்டமான விஷயங்களை மறந்துடும். நான் படிக்கல அப்படின்றத நேத்துக்கு படிக்கல இன்னைக்கு படிக்கல அப்படின்றத மீன் பண்ணேன். நான் நேத்துக்கு தான் மெசேஜ் போட்டிருந்தேன். இல்ல புரிஞ்ச சுவாமி. அடி என்ன நினைச்சுட்டேன்னா குழந்தைக்கு இமீடியட்டா என்ன வரும், ஒரு பதஞானம் வரும்னு நினைச்சுட்டேன். அதுவும் கரெக்ட் தான், பதஞானம் வரும், அது கரெக்ட் தான். ஆனா அந்த பதமானது போதிக்கும் அப்படின்றத குழந்தை போய் தெரிஞ்சுட்டு அப்படின்னா கிரியை பார்த்து, அப்ப கிரியை பண்றதுனால என்ன தெரிஞ்சுட்டு இருக்கு? அப்ப அப்பாவுக்கு ஒரு போதம் வந்திருக்கு. தாத்தா சொன்னதுனாலதான் அப்பாவுக்கு ஒரு போதம் வந்திருக்கு. அதனாலதான் கிரியை பண்றார். கிரியா பண்ணணும்னாலே காரியதா புத்தி வந்திருக்கணுமே. அப்ப கிரியை அப்பா பண்றாரு அப்படின்றதுனால இப்ப அப்பாவுக்கு போதம் வந்திருக்கு. போதம் எப்படி வந்தது? தாத்தாவுடைய சொல்லால. அப்ப சொல்லானது போதிக்கும் அப்படின்னு குழந்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. எப்படிப்பட்ட போதத்தை ஏற்படுத்தும்? காரியதா போதத்தை ஏற்படுத்தும். இதான் பிராபாகரனுடைய பட்சம். இதுக்கப்புறம் தான் இங்க ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனியா அர்த்தம். அது ஸ்ரீவத்சன் சுவாமி சொன்னதுதான். அங்கங்க வந்து தனித்தனியா பாக்குறதுனால இந்த மாடு அப்படின்ற பதத்துக்கு இது அர்த்தம், தந்தை அப்படின்ற பதத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு தனித்தனியா தெரிஞ்சுக்கிறது குழந்தையானது. சரியா? இதுலதான் இப்போ பதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அதுல வந்து இப்போ சக்தி கிரகத்துல மத பேதங்கள் இருக்கு. ஸ்வார்த்தே சக்தி அப்படின்னு நையாயிகன் சொல்றான். குடம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேற என்ன அர்த்தம்? குடம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அப்படி சொல்லியாச்சுன்னா என்ன கஷ்டம் வரும் அப்படின்னா, இப்போ குடத்திலே நீர் இருக்கின்றது அப்படின்ற சொற்களை கேட்ட பிறகு குடத்தில நீர் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. சரி, எப்படி தெரிஞ்சுது? ஏன்னா எப்படி தெரிஞ்சதுன்னா குடத்தில் அப்படின்ற சொல்ல கேட்டோமே, அது ஒரு அர்த்தம் தெரியும், நீர் அப்படின்ற அர்த்தம் தெரியும், இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் தெரியும். அது கரெக்ட் தான். ஆனா நீர் அப்படின்றது தனியா வாட்டர் அப்படின்றது காட்டுறது, குடத்தில் அப்படின்றது வந்து அந்த குடத்தில் இருக்கக்கூடிய அப்படின்றது காட்டுறது. அந்த குடத்தில் இருக்கக்கூடியது நீர் அப்படின்ற அந்த தொடர்புக்கு என்ன காரணம்? அந்த தொடர்பு புரிஞ்சதுக்கு என்ன காரணம்?
குடம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு குடம் அப்படின்ற அந்த சொல்லு காரணமா இருக்கலாம். குடத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் அப்படின்னு அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கு இல்லையா, குடத்தில் இருக்கக்கூடியது நீர் அப்படின்னு எப்படி தெரிய வந்தது? சொல்ல கேட்டுதான் தெரிய வந்தது. அந்த சம்பந்தம் எப்படி நமக்கு தெரிஞ்சது? அதுக்கு என்ன காரணம்? இது கொஞ்சம் சூக்ஷ்மமான கேள்வி. கேள்வி புரிஞ்சதா? அப்போ அந்த வேற்றுமை உருபுனால தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். அது மட்டும் போறாது. வேற்றுமை உறுப்புனால குடத்தில் அப்படின்றது வேற்றுமை உறுப்புனால என்ன தெரியும்? குடத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவுதான் தெரியும். அது நீர் அப்படின்னு எப்படி தெரிஞ்சது? பக்கத்துல நீருங்கிறது வார்த்தை இருக்கு, பாக்குறது இல்லையே. ஒருத்தர் சொல்லிதானே நம்ம கேட்கறோம். இல்ல இல்ல, அந்த அந்த அடுத்த வார்த்தை வந்து நீர்னு இருக்கு இல்லையா, சொல்லுல வந்து நீர் இருக்கு. ஆகையினால என்ன ஒரு கனெக்ஷன்? அந்த சொல்லு அங்க இருக்கிறதுனால குடத்தில் அப்படின்ற சொல்லுக்கு இப்படி நான் சொல்ல கேட்கிறேன்னு நையாய்க்கனுடைய கண்ணோட்டத்துல இருக்கு. இப்போ குடத்தில் நீர் இருக்கின்றது அப்படின்ற சொல்ல கேட்ட உடனே யாருக்காவது துணியை பத்தி தோற்றம் ஏற்படுமா? ஏற்படாது. ஏன்? ஏன்னா அங்க துணின்னு பதமே இல்லையே. பதமே இல்லை. சரி, துணின்ற பதம் இல்லாததுனால துணியை பற்றி தோற்றம் ஏற்படாது. இப்போ குடத்தில் அப்படின்னும் அப்ப என்ன தெரியுது நமக்கு? சொல்லில்லாததால நமக்கு வந்து ஒரு போதம் ஏற்படணும். ஸோ நம்ம எல்லாமே இப்போ டிபெண்ட் ஆன் த சொல்லு. சரியா? இப்போ துணின்ற சொல்லில்லாததுனால நம்ம துணியை பத்தி தெரிஞ்சுக்கல. சரி, இப்போ குடத்தில் இருக்கு நீர் அப்படின்னு இருக்கு. சம்பந்தத்தை சொல்லக்கூடிய ஏதாவது சொல் இருக்கா அங்க? குடத்தில் இருக்க குடித்தல் அப்படின்னு அந்த வேற்றுமை விகுதியுடன் கூடின அந்த பகுதி என்ன காட்டுறது? குடத்தை அதிகரணமாக கொண்ட அதோட மட்டும் நிக்கிறது. நீர் அப்படின்ற சொல்லி நீரை மட்டும் காட்டுறது. அந்த அதிகரணமாக இருப்பது அதிகரணமாக கொண்டது அது நீர் தான் அப்படின்னு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அது சொல்றதுக்கு அங்க பதமே இல்லையே. பதம் இல்லாததுனால இல்ல, குடத்தில் அப்படின்னு சொன்னாலே ஏதோ இன்னொரு வஸ்துவை நம்பிதான் இருக்குது. இல்லுங்கிறது சும்மா நிக்காது, வேற ஏதோ ஒரு வஸ்து இருக்கணும். பக்கத்துல இருக்கிற ஒரே வஸ்து நீர் தான், அதனால கரெக்ட் தான். அது வந்து அந்த இப்போ துணி அப்படின்ற இதுவா பொருளானது நினைவுக்கு ஏன் வரலன்னா அது பாத்தீங்கன்னா சொல்லு கிடையாது. அப்ப சப்த பிரமாணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்த பிரமாணம்னாலே நம்ம ஏற்படக்கூடிய புத்தியானது சப்தத்தினால வரக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். இங்க என்ன புத்தியானது சப்தத்திலேருந்து வந்தது அப்படின்னு கேள்வி. அந்த தொடர்புன்றது ஒரு விதமான எங்க புத்தி தானே, அதுதானே விஷயமாக வச்சுட்டு இருக்கோம். நம்ம ரெண்டுத்த பத்தியும் புரிஞ்சுட்டு இருக்கோம், தொடர்பை பத்தி புரிஞ்சுட்டு இருக்கோம். குடத்தில் இருக்கக்கூடியது நீர் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம், தொடர்பு படுத்துறோம் ரெண்டுத்தையும். அந்த தொடர்பை சொல்லக்கூடிய சொல்லி என்ன இங்க இருக்கு? அப்போ சொல்லப்படாதது ஒன்றும் நமக்கு தோன்றுமே என்றால் அப்போ துணி கூட தோன்றுமே. அதுக்கு நையாய்க்கன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது வந்து அந்த வாக்கியத்தினுடைய மகிமை. அந்த வாக்கியத்தினுடைய மகிமை இதுதான். சரியா? இதுதான் நம்ம சட்டம் பதில் இதுவா தான் வரும். பக்கத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா, அதான் வாக்கியம் அப்படின்றது, கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ என்ன மீன் பண்றான் அவன்? அந்த வேர்ட்ஸுக்கு இண்டிபெண்டா ஒரு மீனிங் இருக்கு. அது ஒரு கலெக்ஷனாக ஆகும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கலெக்ஷனுக்கு என்ன மகிமை இருக்கு? என்ன பண்ணும் அந்த வாக்கியம்? மற்ற பதார்த்தங்களோட இந்த சம்பந்தத்தை சொல்லும். சொல்லிடும். அந்த சம்பந்தத்தை சொல்லிடும். அதான் முக்கியம் இங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் இண்டிபெண்டா ஒரு மீனிங் இருக்கு. அது கலெக்ஷனாக ஆகும்போது என்ன ஆகும்னா, மற்ற பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பையும் இது காட்டிடும், சொல்லிடும், தெரிவிச்சிடும். அப்போ கேள்விக்கு பதில் வந்தாச்சு. என்ன கேள்வி நமக்கு இருந்தது? நான் வந்து பட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கல, அதாவது துணியை பத்தி தெரிஞ்சுக்கல. ஏன்? அங்க சொல் இல்ல. சரி, அதனாலதான் தெரிஞ்சுக்கல. அப்போ சம்பந்தத்தை சொல்லக்கூடிய சொல் மட்டும் இருக்கான. குடத்தில் இருக்கின்ற நீர் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தெரிவிக்கிறதுக்கு மட்டும் அங்க சொல்லே இல்லையா, அது மட்டும் எப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, அந்த சம்பந்தத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சொல் தேவை கிடையாது, அந்த கலெக்ஷனே போதும். சரியா? இது வந்து நையாய்க்கனுடைய இது. அப்ப அவனுக்கு என்ன வேணும்? அப்போ ஒவ்வொரு சொல்லுக்கு, குடம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? குடம் அவ்வளவுதான் அர்த்தம். நீர் அவ்வளவுதான் அர்த்தம். 7ஆம் வேற்றுமை விகுதி அது அதிகரணம் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொரு பதத்திலிருந்து அந்த அர்த்தங்கள் புலப்படும். அதுக்கப்புறம் இது வாக்கியமாக இருக்கிறபடியினால அந்த அர்த்தங்களினுடைய தொடர்பு, பரஸ்பர தொடர்பு அது தன்னடையே தெரிய வரும்.
சரியா? அடுத்தது அப்ப நம்ம ஏதோ 4-5 பதங்களை அப்படின்னு அப்ப நம்ம 4-5 பதங்களை போட்டா அதுக்கு சக்தி வரும்னு எப்பயுமே சக்தி வரும்னு இல்லை. இப்ப குடம் நீர் இருக்கு அப்படின்னு சொன்னா கிடைக்காது. அந்த இலிருந்து குடத்திலிருந்துன்னு சொல்றதுனால தான் அது கிடைக்கிறது. திரும்ப குடம் நீர் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதே ரெண்டும் தனியா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த சக்தி வரத்துக்கு அந்த குடத்திலிருந்துங்கிறது தேவையா இருக்கு. கரெக்ட். இதான் நம்ம ஆகாங்ஷாலையை பார்த்தோம் இல்லையா? இப்போ பதம் அதுன்றது அந்த பதமானது இன்னொரு பதத்தை எதிர்பார்த்துன்னு தான் இருக்கு. இது ரெண்டு ரிலேட்டட் தான் ஆக்சுவலா. அந்த நையாய்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த அன்வயம் அப்படின்றது வந்து ஆகாங்ஷா பாஸ்யம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அன்வயா புல்லிங்கம், ஆகாங்ஷா பாஸ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரஸ்பர அன்வயம் இருக்கு இல்லையா, அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பதமே என்ன பண்றதுன்னா இன்னொன்னு எதிர்பார்த்துதான் இருக்கு. அதான் கடைசியில் அந்த வாக்கியம் ஆகாங்ஷா எல்லாமே ஒண்ணுதான். அந்த வாக்கியம்னா கனெக்ஷன் இல்லையா? எப்போ வந்து பதங்கள்லாம் சேரும் அப்படின்னா அதுக்கு வேண்டி இந்த ஆகாங்ஷா அப்படின்னு நம்ம இடத்துல பார்த்தது எழுவாய் மட்டும் இருக்கு, கிரியாபதம் இல்லை. அப்படின்ற இடத்துல என்னன்னா அந்த ஒரு எழுவாய் அப்படின்றது வந்து அந்த முதல் வேற்றுமை விகுதியுடன் கூடினது. அது ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு கிரியா பதத்தை எதிர்பார்க்கிறது, இல்லைன்னா ஒரு கர்ணத்தை சொல்லக்கூடியது. அது அந்த ஆள் ஓடு உடன் அதெல்லாம் இருக்கக்கூடியது ஸ்பெசிஃபிக்கா வந்து கிரியா பதத்தை எதிர்பார்க்கும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது அந்த ஆகாங்ஷா அது இருந்தாதான் மொத்த வாக்கியத்திலிருந்து நமக்கு ஒரு அர்த்தம் புலப்படும் அப்படின்னு. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வாக்கியார்த்தத்துல நான் புலப்பட்டுருது, எனக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புலப்பட்டுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து இப்ப பாக்குறோம். எடுத்துக்கும் பதில் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தானே, வெறும் ஒரு வேர்டு தனியா ஏற்படுத்தாது. ஒரு இடத்துக்கு மாசி புரியுறதா? இவர் கேட்ட கேள்வி கரெக்ட் தான். ஆகாங்ஷையெல்லாம் கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் அந்த கிடைக்கிற அர்த்தத்துக்கு ஒரு சக்தி இருக்கும். அப்படி கிடையாது. அப்படி இருந்தா அது மீமாம்சக மதம். அது ஒரு முக்கியமா ஆக்சுவலா எப்படின்னு வச்சுப்போமே, இந்த பட்சம் நையாய்க்கன் கண்டிக்க வேண்டிய பட்சம். கடைசியா ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றது மீமாம்சகன் அந்த மாதிரி சொல்லுவான். இப்போ மொத்த வாக்கியத்துக்கே ஒரு தனி சக்தியை அவன் ஏத்துக்கிறான் மீமாம்சகன் அப்படின்றவன். வாக்கியார்த்தத்துல சக்தி இருக்கு அப்படின்னு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸுக்கு தனியா ஒரு சக்தி நம்ம சொல்ல வேண்டாம். அதே மாதிரி அர்த்தம் இங்க வந்துருமோ. வேர்ட்ஸுக்குலாம் இண்டிவிஜுவல் மீனிங் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பரஸ்பர அன்வயம் எப்படி வச்சுப்போமே, வெறும் அன்வயத்துல மட்டும் பரஸ்பர அன்வயம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அப்படிதான் சொல்லணும். அந்த சாமர்த்தியம் சக்தி இருக்கு, கரெக்ட் தான் சொல்லிடலாம். அது மொத்த வாக்கியார்த்தத்துல சக்தி அப்படின்னு வேண்டாம். நான் சொல்ல வரது புரியுறதா? இதுல என்ன சொல்ல வரேன்னா, நதியின் கரையில் 5 பழங்கள் இருக்கின்றன. இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அதாவது நிறைய விஷயங்கள் இங்க இன்வால்வ் ஆயிருக்கு. 5 பழங்கள் அப்படின்றத முக்கியமானது வச்சுப்போமே. இப்போ 5 பழங்கள் அது நதியின் கரையிலே இருக்கின்றன. பழங்கள் அப்படின்றது முக்கியமா வச்சுப்போம். அந்த பழங்கள் எப்படிப்பட்டவை? அவை 5, அவை நதியின் கரையில் இருக்கின்றன. அப்போ பழத்தை முக்கியமா மையமாக வைத்துக்கொண்டு மற்றது எல்லாமே அதுக்கு விசேஷமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய பொருள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது நமக்கு அறிவித்தது? இவ்வளவு குவாலிட்டிஸ் கொண்ட அந்த பொருளை நமக்கு அறிவித்தது எது? அந்த பதங்களோட கூட்டம். எல்லா பதங்கள் கரெக்ட் தான். எல்லா பதங்களும் சேர்த்துதான் நமக்கு இவ்வளவு பெரிய அது அறிவிச்சிருக்கு. அப்ப என்ன ஆகும்? இப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி இருக்கு? இப்பேற்பட்ட அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இது மீமாம்சக மதத்து கிட்டக்கு போயிடும். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம இவ்வளவு பெரிய ஒரு இவ்வளவு குவாலிட்டிஸ் கொண்ட ஒரு விஷயத்த சொல்றதுல சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மிஸ்ஸிங் பாயிண்ட் என்ன ஆக்சுவலா அங்க வெறும் அந்த தொடர்பு மட்டும்தான். ஏன்னா அந்த 5 பழங்கள், நதியின் கரை, இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னா அந்தந்த இண்டிவிஜுவல் பதங்களே சொல்லி இருக்கு. ஸோ அந்த வாக்கியத்துக்கு இஃபோர்டால் ஒரு தனியா ஒரு சாமர்த்தியம், ஒரு சக்தி, அந்த கலெக்ஷனுக்கு ஒரு சக்தி சொல்லணும் அப்படின்னா அதனுடைய வாட் டஸ் இட் எஃபெக்ட், வாட் டஸ் இட் காஸ் எஃபெக்ட்னு சொன்னா வாட் டஸ் இட் காஸ், இந்த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அது எதை ஏற்படுத்துகிறது? அந்த கலெக்ஷன் இதுல வந்து முக்கிய அதனால ஏற்படுறது என்னது? அந்த கலெக்ஷன்னால அர்த்தம் புரியுது.
சரி, நான் பதிலே சொல்லிடுறேன். பதில் சொன்னா புரிஞ்சுக்கிறேன். ஒரு முக்கிய பொருளை பத்தி சொல்றேன் சுவாமி. கலெக்ஷன் இல்ல கிடையாது. ஒவ்வொரு பதங்களின் தொடர்பே சொல்லி கரெக்டா சொல்லிட்டாங்க மாமி. அந்த கலெக்ஷன் கடைசியில் என்ன பண்றது அப்படின்னா, தொடர்பு சொல்றதுக்கு மட்டும்தான் அது கனெக்ஷன் வேண்டி இருக்கு. அந்த கலெக்ஷன் வேண்டி இருக்கு. இப்ப நான் வரைஞ்சு காட்டினா வரைய முடியுமா அப்படின்னு தெரியலையே, எப்படி வரையறது தெரியல. சரி, இதே சும்மா ஒயிட் போர்ட் மாதிரி வச்சு அதெல்லாம் சேர்ந்து கொடுக்குறது. என்னது, அதெல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியத்துல இருக்கிறதுனாலே அது அர்த்தத்தை கொடுத்துருது. சரி, இப்படி என்ன வச்சுக்கிறேன். இது ஒரு சர்க்கிள், சரியா? மறைஞ்சு போயிடும் அது. இப்படி வச்சுக்கிறேன். இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இப்படி வந்துட்டே இருக்கு நமக்கு. இப்போ இந்த இன்டர் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, 2 இன்டர் கனெக்ஷன் இருக்கு. இப்போ இந்த 3 சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்தானத்துல பதார்த்தங்கள் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன இப்போ வாக்கியார்த்தம் அப்படின்றது என்னன்னா, இந்த இன்டர் கனெக்டட் மீனிங்ஸ் இதான் வாக்கியார்த்தம். சரியா? பழம், நதி, கரை, 5 எல்லாம் தனித்தனியா இருக்கு. வாக்கியார்த்தம் கடைசியில ஒன்னா சேர்த்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த இன்டர் கனெக்டட் மீனிங்ஸ், அதுதான் வாக்கியார்த்தமா இருக்கு. இப்போ 2 அம்சம் இருக்கா, இன்டர் கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு, மீனிங் அப்படின்னு இருக்கு. 2 சேர்த்தா தானே இன்டர் கனெக்டட் மீனிங் அப்படின்னு வரும். இன்டர் கனெக்டட் மீனிங்கை ப்ரொவைட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேண்டி இருந்தது, பதங்கள் வேண்டி இருந்தது. அந்த மீனிங்ஸை கொடுத்துடும். கலெக்ஷன் என்ன பண்றது, கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த சென்டென்ஸ் என்ன பண்றது, எனக்கு இன்டர் கனெக்ஷன் கொடுத்துருது. இப்ப புரியுறதா? ஆக இன்டர் கனெக்டட் மீனிங்கை கொடுக்கறதுக்கு எனக்கு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இப்போ பதார்த்தங்களை கொடுக்கறதுக்கு பதங்கள், அது மறுபடியும் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து அது என்ன பண்றது, ஒரு பெரிய பொருளை கொடுக்கறது. இப்ப புரியுறதா? இந்த மாதிரி இப்போ இது ஒரு பதம், அந்த பதம் வந்து ஒரு அர்த்தத்தை போதிக்கிறது அப்படின்னு இருக்கிற மாதிரி இது வந்து இப்ப என்ன அர்த்தம், இது வந்து ஒரு பெரிய வாக்கியம், இது என்ன பண்றது, ஒரு பெரிய வாக்கியார்த்தத்தை போதிக்கிறது அப்படின்னா அப்ப அந்த வாக்கியத்துக்கு வாக்கியார்த்தத்துல சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும். அது தேவையில்ல, எதுக்காக புதுசா அந்த மாதிரி தனியா அதுக்கு ஒரு சக்தியை சொல்லணும், இருக்கிறத வச்சு நம்ம பாத்துக்கலாமே. அப்ப என்ன பண்றது, ஒவ்வொரு பதமும் அந்த பதார்த்தத்தை பத்தி சொல்லிடுறது. இந்த மாதிரி 3 வச்சுப்போம், இந்த 3 பதார்த்தங்கள் அப்படின்னு அந்த இன்டர் கனெக்ஷனை சொல்றதுக்கு என்ன வேண்டி இருக்குன்னா அந்த கலெக்ஷன் பயன்படுறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்நிதி பயன்படுறது சொல்லணும், அவைகளோட சந்நிதி பயன்படுறது சொல்லணும். சந்நிதி சந்நிதின்னு சொல்லலாம். ஏன்னா வாக்கியம்னு கூட்டம் தானே, கலெக்ஷன் ஆஃப் இது. சந்நிதி சம்பந்தார்த்தம் சொல்லலாம் சுவாமி. அடியே சம்பந்தார்த்தம்னு சொல்லலாமா சுவாமி? சம்பந்தம் கரெக்ட் தான். அந்த பதார்த்தத்தினுடைய சம்பந்தம், அன்வயம், சம்பந்தம், சம்பந்தார்த்தம் என்னன்னு சொல்லிக்கலாம். அது ஒண்ணு. சந்நிதி அப்படின்றது வந்து வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்துரும். சந்நிதி அப்படின்றது என்னன்னா, பிசிக்கலா நான் வந்து ஒரு சட்டுன்னு நான் அந்த பதங்களை கேட்டிருக்கணும் அப்படின்ற அர்த்தத்துக்கு சந்நிதி அப்படின்றது பயன்படுத்துறோம். சரி, இது வந்து நம்ம வாக்கியம் அப்படின்றது வந்து பத சமூகம், இது ஆகாங்ஷா அப்படின்றத பொதுவா அதையும் கொண்டு வந்துடும். ஆகாங்ஷா பாஸ்யம் அப்படின்னு சொல்லுவா. இந்த பதங்களினுடைய ஒரு பரஸ்பர எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதுவே என்ன பண்றது அப்படின்னா அந்த பதார்த்தத்தினுடைய பரஸ்பர அன்வயத்தை காட்டிட்டு இருக்கு. சரியா? இது ஒரு தடவை கேட்டா ஒரு கால் புரியாமலும் இருக்கலாம், அதனால ஒரு சிரமம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் தர்க்கசங்கர தீபிகை அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நான் இப்போ ஜஸ்ட் ஒரு சட்னு சொல்லிட்டேன் ஒழிய இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துல சொல்றேன். புரியலனா கூட ரொம்ப ஒரு ஹானி இல்லை. அடுத்தது வந்து இதரான்விதே சக்தி. இது யார் சொல்றா அப்படின்னா நம்ம தான் சொல்றோம். இதரான்விதே சக்தி, அன்வித அபிதானவாதம் அப்படின்னு. இப்ப இங்க என்ன, குடம் அப்படின்ற சொல்லிருக்கு இல்லையா, அது என்ன பண்றது அப்படின்னா நையாயிக்கன் என்ன பண்ணுவான், நையாயிக்கனுடைய குழந்தை, சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, அது புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கும், அந்த குடம் அப்படின்ற சொல்லிக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கும். குடம் எதை குறிக்கும் அப்படின்னா வாயு மயிருடைய பொருளை குறிக்கும். அதோட நிறுத்தின்றோம். இந்த வாதத்துல இதரான்விதம் அப்படின்ற அந்த இதரான்விதே சக்தி அப்படின்ற வாதத்தை சொல்றவர், அவர் மத்தத்துல அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா குடம்ன்ற சொல்லு அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு பதத்தினுடைய அர்த்தத்துடன் கூடின அந்த குடத்தை குறிக்கும் இப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த குழந்தை. சரியா? அப்போ அது என்ன அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லயே அது என்ன தெரிஞ்சுக்கும் அப்படின்னா
குடம் அப்படின்ற சொல்லானது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பதார்த்தத்துடன் கூடின குடத்தை குறிக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கேள்வி வருவோம், குடத்தில் நீர் உள்ளது அப்படின்னு இருக்கு இல்லையா? குடத்தில் அப்படின்னு இருக்கு. அப்படியே ஒரே நிமிஷம். குடத்தில் நீர் உள்ளது அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப நம்மளுடைய கேள்வி என்னவா இருந்தது? குடத்தில் அப்படின்னு இருக்கு, நீர் அப்படின்னு இருக்கு. அந்த சம்பந்தம் எப்படி தெரிய வந்தது? அதுக்கு சொல்லே இல்லையே அப்படின்ற கேள்வி. அதுக்கு இந்த வாதி என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா, அந்த சம்பந்தத்தை தெரிவிக்கிற சக்தியும் இந்த சொல்லுக்கே இருக்கே. ஏன்னா அப்படிதான் அந்த குழந்தை தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆக அந்த சொல்லுக்கே என்ன சக்தி இருக்கு அப்படின்னா, வெறும் அந்த குடத்தை காட்டி நில்லாது. அந்த சொல்லானது என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பதார்த்தத்தினுடைய தொடர்பையும் காட்ட வல்லது சொல்லானது அப்படின்னு ஒரு மதம். இதரான்விதே சக்தி அப்படின்ற மதம். அடுத்தது வந்து காரியான்விதே சக்தி. இது நம்ம ஜிக்ஞாசாதிகரண பூர்வபட்சத்திலே பார்த்திருக்கோம். சுலபம் தான். இங்க என்ன அப்படின்னா, குடம் அப்படின்ற சொல்லு அது எப்பவுமே மற்றொரு அர்த்தத்தினுடன் கூடின அந்த குடத்தை தான் காட்டும். ஐசோலேட்டடா குடத்தை காட்டாது. ஸோ எப்போ ஒரு வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு சொல்லுமே அது ஐசோலேஷன்ல தன்னுடைய அர்த்தத்தை காட்டாது, மற்றொரு அர்த்தத்துடன் கூடின தன்னுடைய அர்த்தத்தை தான் காட்டும் அப்படின்னா சின்ன வயசுலயே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது. இங்க என்ன ஒரு விசேஷம் இந்த காரியான்விதி அப்படின்னா, அந்த மற்றொரு அர்த்தம்ன்றது என்னது அப்படின்னா, காரியம். என்ன சொல்லா இருந்தாலும் அது என்ன பண்ணும்? ஏதோ ஒரு விதத்துல காரியத்தை போதிக்கணும். குடம் அப்படின்ற சொல்லுக்கே இப்ப என்ன அர்த்தம்? என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பான் பிராபாகரன் குழந்தை? என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பான்? குடம் அப்படின்ற சொல் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அந்த குழந்தை? ஜலத்தை எடுத்துனதுக்கு அது மாதிரி ஏதாவது. அப்புறம் ஸ்பெசிபிக்கெல்லாம் அது சொல்ல வேண்டாம், பொதுவா தான் சொல்லுவோம். அந்த அர்த்தம் வந்தாச்சு, அந்த ஸ்பெசிபிசிட்டியை விட்டுட்டு பொதுவானது. குடம் அப்படின்ற சொல்லிக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? அதை வச்சு நிறுவனம் பண்ணணும். அது ஒரு காரியத்துக்கு பயன்படக்கூடிய அப்படி சொல்லணும். காரியத்துக்கு பயன்படக்கூடிய குடம் அப்படின்னு அர்த்தம். குடம் அப்படின்னு சொல்லி எதை காட்டும்? கடைசியில் நம்ம சென்டென்ஸ்ல பிரயோகம் பண்ணினோமே என்றால், குடம் அப்படின்றது என்ன காட்டும் அப்படின்னா, காரியத்தில் பயன்படக்கூடிய குடத்தை காட்டும். துணி அப்படின்னா அந்த சொல்லானது என்ன பண்ணும்? காரியத்துடன் கூடின அந்த துணி, காரியத்துல பயன்படக்கூடிய துணியை காட்டும் அப்படின்னு. இதனாலதான் கடைசியில எப்படியுமே சொல்லானது என்ன பண்ணோம்னா காரியத்தா போதத்தை தான் ஏற்படுத்தும், காரியத்தை பத்தி சொல்லும் அப்படின்னு. கடைசி விஷயம் கொஞ்சம் சிரமமானது, மறுபடியும் கேட்டா இதுவாயிடும். ஆனா சப்த பிரமாணத்தோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு தோன்றது. ஓரளவுக்கு விஷயங்கள் பார்த்த இடத்துலதான் தோன்றது. சந்தேகங்கள் இருக்கா? சக்தி சரி. சப்த பிரமாணம் இதோட போதும். ஸ்ரீமதி ராமானுஜாய.